அன்யங்கோமி, இது போபா ஃபிக்ஷன். நான் உங்கள் ஆயிஷா. இன்றைக்கி நம்ம ஜங்குக்கோட ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். நான் வந்து டைட்டிலு, ஸ்டோரி எதுவுமே யோசிக்கல. ஒரு போக்கில் என்ன வருதோ அப்படி போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி உட்காந்துருக்கேன். நோட் திஸ் பாயிண்ட், மணி வந்து 2:30. ஓகேவா? அதனால் என் வாய்ஸ் வந்து எங்கேயோ கேட்குதுனாலும் இல்லை ரொம்ப கம்மியாக கேட்குதுனாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 2:30 மணிக்கு திருட்டு போன மாதிரி உட்காந்து நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். எங்கள் அம்மா கண்ணில் படக்கூடாது அப்படின்றதுக்காக. ஸோ வாய்ஸ் ரொம்ப லோவாக கேட்டுச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இன்ஸ்டா லிங்க் சேனல் அபவுட்டில் இருக்குது, ஃபாலோ பண்ணுங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க்கும் அபவுட் பேஜில் இருக்குது, ஃபாலோ பண்ணிக்கோங்க. அன்கட் சீன்ஸ்லாம் அங்கே வரும். வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீனில் நீங்கள் தான் அப்படியே அழகாக மிரர் முன்னாடி வந்து ரெடி ஆகிட்ருக்கீங்க. லைட்டாக வந்து காஜல் போட்டு வச்சு நீங்கள் அப்படியே ரசிச்சிட்ருக்கீங்க. உங்களுக்கே உங்கள் அம்மா வந்து பார்த்துட்டு, கிளம்பிட்டியோ இவ்வளோ நேரமும் உனக்கு கிளம்புறதுக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அம்மா கிளம்புனா டைம் ஆகும்ல அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிவிட்டு பொறுமையாக வந்து அப்போ தான் ஒரு கிளிப்பாக எடுத்து அதை பார்த்து பொறுமையாக உங்கள் தலையில் குத்தி பார்த்து இது நல்லால அப்படின்ட்டு இன்னொன்று எடுத்து போடுறீங்க. அதை எடுத்து போட்டு இதுவும் நல்லா இல்லை அப்படின்னு அதையும் வச்சுட்டு இன்னொன்று எடுத்து போகிறீங்க. உங்கள் அம்மா பார்த்துட்டு கொன்று வேண்டி உன்னை இதுக்கு மேலே இன்னொன்று எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அம்மா என்னம்மா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. என்னம்மான்ற ஒரு கிளிப்பு எதையாவது போட்டு வாயேண்டி, எதையாவது போட்டு வாயா, இவ்வளோ அழகான ஒரு தேவதையை எடுத்து வச்சுருக்கேன், தேவதையா அப்படின்ற மாதிரி பார்க்குறான். சரி ஓகே, தேவதை மாதிரி இல்லைனாலும் நான் எவ்வளோ அழகாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி நீங்களே சொல்லிகிட்ருக்கீங்க. அவங்க அம்மா அது சரி தான், சீக்கிரம் கிளம்பி வா அப்படின்ற மாதிரி கீழே போகிறாங்க. இந்த அம்மாவுக்கு என் அழகை பற்றி பேசினா பிடிக்காது அப்படின்ற மாதிரி நீங்கள் பாட்டு புலம்பிட்டு நீங்கள் திருப்பி அந்த கிளிப்பை வந்து எடுக்கிற வேலையில் கண்டினியூ பண்ணுறீங்க. எப்படி கொஞ்ச நேரம் டைம் வந்து பாஸ் ஆகுது. நீங்கள் அப்படியே ரெடி ஆகிட்டு கிளம்பிட்டேன் போகலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. அவங்க அம்மா பார்த்துட்டு, ஏப்பாடியோ இந்த மகாராணி கிளம்பி வர்றதுக்கு இம்புட்டு நேரம் அப்படின்றாங்க. அம்மா ஓல்டு லேடி மாரி பேசாமல் வாமா அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. உன்னை பெற்றதுக்கு நீ ஓல்டு லேடி, இன்னும் என்னென்ன சொல்லணுமோ சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போதைக்கு எனக்கு தெரியல, எனக்கு ஞாபகம் வந்துச்சுன்னா நான் சொல்கிறேன் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் பாட்டு முன்னாடி போகிறீங்க. ஷைத்தான் அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா பார்த்துட்டு இருக்காங்க. இப்படியே வந்து நீங்கள் வந்து ரீச் ஆகிற இடத்துக்கும் ரீச் ஆகிட்டீங்க காரில். ஓகேவா? ட்ரைவ் பண்ணது உங்கள் மம்மி தான். நீங்கள் பக்கத்தில் வந்து பேசஞ்சர் பிரின்சஸாக வந்து உட்காந்துருக்கீங்க. நீங்கள் அப்படியே அம்மா போய் தான் ஆகணுமா? என்னடி இவ்வளோ தூரம் வந்துட்டு போய் தான் ஆகணுமான்னு கேட்குறேன். இல்லை அவன் ஏதாவது எடுத்து செஞ்சு பேசிட்டான்னா நான் பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. எங்கள் அண்ணன் பையன் அப்படிலாம் பேச மாட்டான். உங்கள் அண்ணன் பையனை நீ தான் வச்சுக்கணும், அவன் பேசுகிற பேச்சு எனக்கு தான் தெரியும் அப்படின்ற மாதிரி நீங்கள் புலம்பிட்டு உட்காந்துட்ருக்கீங்க. ஒன்றும் இல்லை, உன் அண்ணன் பையன் ஒரே மகாராஜன் புகழ்ந்த சொன்னாலும் என் அண்ணன் பையன் மகாராஜா தான் தெரியாது, எவ்வளோ அழகா என் தங்க பிள்ளை எவ்வளோ அழகாக இருக்கும் தெரியுமா அப்படின்னு எங்கள் அம்மா சொல்கிறாங்க. வேணா அவனே கூப்பிட்டு வந்து வளர்க்க வந்தது எதுக்கு பெத்த அப்படின்னு கேட்குறீங்க. என்ன பண்ணுறது, நீ வந்து பிறந்துட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. மம்மி வாட் இஸ் திஸ் மம்மி அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. உங்கள் அம்மா அப்படியே இப்போ வரியா இல்லையா, எங்கள் அண்ணன் அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்ருப்பார் வா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உனக்கு பேசவும் வரல, கம்முன்னு இருந்தாலும் இருக்க மாட்டேற. அதெல்லாம் அவள் பண்ணுறது, நான் பண்ணுறது எவன் இதோ மேலே ஒருத்தர் இருக்காதுல ஷண்டாவை தான் அவள் கிடக்குறா ஒரு லூஸ் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு நீ வந்து போகிறீங்க. உங்கள் அம்மா பார்த்துட்டு சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க 2 பேருக்கு என்ன வச்சு காமெடி பண்ணுறது வேலையாக போச்சு. அப்படி கதையை கண்டினியூ பண்ணால் நீங்கள் உள்ளே போகிறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி நர்வஸாக தான் இருக்குது. இருந்தாலும் நோ வயன், நீ வெளியே காட்டக்கூடாது. நீங்கள் வெளியே காட்டினா அப்புறம் வந்து ரொம்ப ஆடுவான். காட்டாத அப்படின்ற மாதிரி நீங்களே வந்து உங்களுக்குள்ளே வந்து மோட்டிவேஷனாக பண்ணிட்டு வந்து உள்ளே போகிறீங்க. போனால் அங்கே உங்கள் மாமா ஃபேமிலி வந்து உட்காந்துருக்காங்க. ஓகே, உங்கள் மாமாவோட ஒய்ஃப், அதாவது உங்கள் அத்தை, அப்புறம் உங்கள் மாமாவோட பையன் ஒரு பையன், அதுக்கப்புறம் அந்த பையனுக்கு ஒரு தங்கச்சி பொண்ணு. ஓகே, நான் கொஞ்சம் உளறிட்டுருக்கேன்டா. ஓகேவா? அவங்க வந்து இருக்காங்க. ஸோ 4 பேர் வந்து இருக்காங்க. நீங்கள் போய்ட்டு சைலண்ட்டாக வந்து உங்கள் மாமா பார்த்துட்டு, மாமா எப்படி இருக்கீங்க அப்படி மாதிரி கேட்குறீங்க. உங்கள் மாமா பார்த்துட்டு, ஏன் நீ எவ்வளோ வளர்ந்துட்ட அப்படி மாதிரி கேட்குறாங்க. டிப்பிக்கல் டைலாக் அப்படின்ற மாதிரி நின்றுட்டுருக்கீங்க. அவங்க மாமா பார்த்துட்டு, என்னடி பேச மாட்டேற? ஒன்றும் இல்லை மாமா, சும்மா தான் அப்படி மாதிரி நீங்கள் சொல்லிட்டு கம்முன்னு உட்காந்துக்கிறீங்க. அவங்க மாமாவும் வந்து அப்பா அண்ணன் தங்கச்சி பசு புழியிறாங்க. அப்படியே நீங்களா ஐயோ இதை பார்க்கவா நான் வந்தேன் அப்படின்ற மாதிரி உட்காந்துட்ருக்கீங்க. நீங்கள் அப்படியே மினாவை பார்த்துட்டு, மினா வந்து அவங்க மாமாவோட பொண்ணு. ஓகேவா?
அவள் வந்து உங்களை விட ஒரு வயசு தான் சின்ன பொண்ணு. ஸோ நீங்கள் ஒரே ஏஜ் குரூப் தானே, ஜாலியாக பேசுவீங்க. நீங்கள் அப்படியே மீனாவை பார்த்துட்டு எப்படி இருக்கேன், ஊருக்கு போனதுலேருந்து ஒரு கால் இல்லை, மெசேஜ் இல்லை, என்ன நான் மறந்துட்டியா அப்படி மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. மீனா அப்படி பார்த்துட்டு, பையான் இதை நான் தான் உன்கிட்ட கேட்கணும். நான் ஊருக்கு போனதுலேருந்து மேடம் ஒரு கால் பண்ணல, ஒரு டெக்ஸ்ட் பண்ணல, மீனான ஒருத்தர் இருக்கிறதே நீ மறந்துட்டேன் அப்படி மேலே சொல்கிறா. அப்படிலாம் இல்லைப்பா, கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன். மேடம் பிஸி ஆகிட்டீங்க, என்னை விட உனக்கு வேலை தான் முக்கியம் அடிச்சலாம் அப்படின்ற மாதிரி மீனா கேட்குறா. நீங்கள் அப்படியே அவளோட சீக்ஸை வந்து பிஞ்ச் பண்ணிட்டு, அச்சோ அப்படிலாம் இல்லை, எனக்கு வந்து என்னோடய மீனா தான் முக்கியம், ஆனால் என்ன பண்ணுறது ஒர்க்கில் மாட்டிக்கிட்டேனே அப்படி மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. மீனா அப்படியே சரி இனிமேல் இப்படி பண்ணாத அப்படின்னு மீனா சொல்கிறா. நீங்கள் அப்படியே சிரிச்சிட்ருக்கீங்க. 2 ஐஸ் உங்களையே பார்த்துட்ருக்கு, உங்களுக்கு தெரியுது அது உங்களை தான் பார்க்குதுன்னு, ஆனால் நீங்கள் வந்து இக்னோர் த நெகட்டிவிட்டி அப்படின்ற மாதிரி அப்படியே வந்து மீனா கிட்ட பேசிகிட்ருக்கீங்க. அங்கே ஒருத்தருக்கு வயிறு மூஞ்செல்லாம் வெந்துட்டுருக்கு. ஜங்குக் தான் அது. அவன் அப்படியே எங்கேயாவது இவ்வளோ நேரம் ஆச்சு, இங்கே ஒருத்தன் இருக்கானே, திரும்பி பார்ப்போம், அதெல்லாம் இல்லை, அவள் பாட்டுட்டு உட்காந்துட்ருக்கா அப்படின்ற மாதிரி ஜங்குக் வந்து பார்த்துட்ருக்கான். ஜங்குக்கும் உங்களுக்கு வந்து 2 இயர்ஸ் வந்து கேப் இருக்குது. உங்களை விட அவன் 2 வயசு பெரியவன். ஓகே, உங்களுக்கு வந்து இப்போ ஏஜ் வந்து 22 ஆகுது. நீங்கள் வந்து ஒரு கம்பெனியில் நார்மலாக ஒர்க் பார்க்குறீங்க. உங்கள் மாமா ஃபேமிலி வந்து கொரியாவில் வந்து செட்டில் ஆகிட்டாங்க. ஓகேவா, ஒரு 4 இயர்ஸ் முன்னாடி வரைக்கும் அவங்க எல்லாருமே இங்கே தான் இருந்திருப்பாங்க. அப்போ தான் வந்து அவருக்கு வந்து அங்கே வேலையை கிடச்சி அவங்க வந்து அங்கே போயிருப்பாங்க. ஓகே, நீங்கள் அப்படியே கண்டுக்கவே இல்லை, சுத்தமாக கண்டுக்கலாம். எல்லோரும் அப்படியே சாப்பிட்டு நிறைய பேசி சரி மூவி போடலாம் அப்படின்ற மாதிரி டைம் இருக்குது அப்படின்ற மாதிரி மூவிக்கும் போகிறீங்க. நீங்களும் முன்ன வந்து ஜோடி போட்டு சுற்றிட்டுருக்கீங்க. இங்கே இன்னொருத்தன் இருக்கான், அவங்ககிட்ட பேசணும் அப்படின்றது யாருக்குமே இதிலே இல்லை. லைக் வந்து ஜங்குக்கோட அப்பாவும் உங்கள் அம்மாவும் பேசிகிட்டு இருக்காங்க, ஜங்குக்கோட அம்மாவும் பேசிகிட்டு இருக்காங்க அவங்க அம்மா கூட. நீங்களும் மீனாவும் ஒன்றா இருக்கீங்க. ஜங்குக்கு வந்து இங்கே வந்து யாரை நம்பி நான் பிறந்தேன், போங்கடா போங்க அப்படின்ற மாதிரி பையன் இவ்வளோ பாவம் தனியாக நின்றுட்டுருக்கான். எல்லாரும் வந்து அதாவது ஒரு 6 பேர் அப்படியே கூட்டமாக தான் இருக்கீங்க. ஆனால் அந்த 6 பேரில் 2 தனியாக இருக்குது, 3 தனியாக இருக்குது, இந்த 1 மட்டும் தனியாக நின்றுட்டுருக்கு. யாரும் பேச மாட்டேறீங்க, இதுவும் இல்லை. அவன் ஒரு ஆள் இருக்கிறதா கூட கன்சிடரே பண்ணல. அவன் பாட்டுன்னு எப்படா பேசுவீங்க என்கிட்ட, நானும் ஒருத்தங்க தான் இருக்கேன், உங்களுக்கெல்லாம் கண்ணு தெரியுதா இல்லையா, எங்கள் அம்மா கூட்டின்னு வந்துச்சு பாரு, எங்கள் அப்பாவோட தங்கச்சியை பார்த்தோன்னே எங்கள் அம்மா அதுவும் சேர்ந்து பேசுது. எங்கள் அப்பா தான் இப்படின்னா எங்கள் அம்மாவும் இப்படி பண்ணிகிட்ருக்கு. எனக்கு தங்கச்சின்னு ஒன்று பிறந்தது, அதுக்கு மேலே ஐயோ நான் என்ன பண்ணுவேன், இதுக்கு மேலே நான் கட்டிக்க போகிறது, என்னை திரும்பி கூட பார்க்கல அப்படின்ற மாதிரி உங்களை தான் பார்த்துட்ருக்கான். நீங்கள் பாட்டு ஜாலியாக பாப்கார்னை வாங்கிட்டு டிங்குன்னு ஆடிட்டுருக்கீங்க. மீனா கூட ஃபோட்டோ இப்படி ஃபோட்டோ எடுக்கலாம், அப்படி ஃபோட்டோ எடுக்கலாம், இப்படி போஸ் கூட அப்படி போஸ் கொடுன்னு ஜங்குக் பாட்டு கம்முன்னு நின்றுட்டுருக்கான். இப்படி வந்து டைம் பாஸ் ஆகுது. உங்கள் அம்மா அப்படி பார்த்துட்டு, ஆனால் என்னம்மா எங்கே தங்க போகிற, இல்லை வீடு ரெடி பண்ண சொல்லியிருக்கேன், ரெடி பண்ணிட்டாங்களான்னு தெரியல, கேட்டுட்டாங்க தான் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. லைக் அவங்களுக்கு வந்து இங்கேயும் ஒரு வீடு இருக்குது. ஓகேவா, உங்கள் அம்மா அப்படி பார்த்துட்டு எதுக்கு அங்கே தங்கிக்கிட்டு என் கூடவே தங்கலாம்ல அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா கேட்குறாங்க. அது இல்லைம்மா அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஹெசிடேட் ஆகுறாரு. உங்கள் அம்மா அப்படி பார்த்துட்டு என்னண்ணா இத்தனை வருஷம் கழித்து வந்திருக்கேன், என் கூட தங்கலாம்ல அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. ஒரு மாதிரி அவங்களுக்கும் வந்து அவங்க அண்ணா கூட இருக்கணும்னு தோணும்ல. அவங்க வந்து அப்படி கேட்குறாங்க. எப்படி ஜங்குக்கு அம்மாவை பார்த்துட்டு, நீங்களா சொல்லுங்களா அண்ணி அண்ணாக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஜங்குக்கோட அம்மாவும் பார்த்துட்டு, ஆமாங்க நம்ம போய் தங்கிக்கலாமே அங்களே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி உங்களுக்குலாம் ஓகேனா எனக்கும் ஓகே அப்படின்ற மாதிரி அவரும் சொல்கிறாரு. நீங்களா அடே மாமா நீ வந்தால் கூட பரவாயில்ல, உன் பையனை மட்டும் கூட்டு வராத அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு இருக்குது. ஏன்னா ஜங்கோக்கு இல்லாத சேட்டை அப்போவே பண்ணுவான். இப்போது சொல்லவே வேணாம், காலைல இருந்து நீங்கள் வேறு கண்டுக்கோல இல்லை சாரை. இதுக்கே உங்களுக்கு என்னென்ன பனிஷ்மெண்ட் இருக்குதுன்னு தெரில. இப்போ வந்து ஒரே வீட்டில் வரையா உங்களுக்கு வந்து அப்படியே வந்து மண்டை காயுது. ஐயோ என்ன பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து இருக்குது. நீங்கள் அப்படி இப்போ நீங்கள் தான் ட்ரை பண்ணுறீங்க. உங்கள் பக்கத்தில் முன்ன உட்காந்துருக்கா, மிச்சம் 4 பேரும் பின்னாடி செட்டில் ஆகிட்டாங்க. லைக் அது வந்து ரொம்ப பெரிய கார் தான். ஸோ வந்து எப்படி சொல்கிறது, நீங்களும் மின்னாவும் ஃபஸ்ட்டு இதில் இருக்கீங்க. பின்னாடி வந்து ஜங்குக்கோட அம்மா, ஜங்குக்கோட அப்பா, உங்கள் அம்மா இருக்காங்க. லாஸ்ட் இதில் அங்கேயும் 3 பேர் உட்காரலாம். ஆனால் மிச்சம் யார் இருக்கா, யாருமே இல்லை. நம்ம ஜங்குக்கு மட்டும் தான். அவன் மட்டும் கம்முன்னு உட்காந்துருக்கா. என்னடா டேய் இந்த ஃபேமிலியில் நானும் தானே இருக்கேன், என்னை விட்டுட்டு இவனுங்க பாட்டு ஜாலியாக இருக்கானுங்க அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு வந்து ஒரு மாதிரி பவுட் பண்ணிட்டு உட்காந்துட்டுருக்கா. ஆனால் நீங்கள் யாரும் கண்டுக்கல. அதை பவுட் பண்ணதும் வேஸ்ட்டாக போச்சு அப்படின்ற மாதிரி தான் அவன் வந்து உட்காந்துருக்கான். இப்படியே வந்து வீட்டுக்கு போயாச்சு. எல்லாருக்கும் லைட்டாக ரொம்ப இல்லை லைட்டாக பசிக்குது. நீங்கள் வந்து அம்மா என்னடி
பசிக்குது அப்படிமா சொல்கிறீங்க. உங்கள் அம்மா பார்த்துட்டு இரு பேசிகிட்டு இருக்கேன் ஓகேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அம்மா பசிக்குதும்மா, பசிக்க தெரியுமாம்மா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் மாமா அப்படியே சிரிச்சிட்டு சரி ஓகே நான் வந்து உங்களுக்கு சமைக்க தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. நீங்கள் அப்படியே திருன்னு முழிக்கிறீங்க. உங்கள் மாமாக்கு இதுலேயே தெரியுது உங்களுக்கு சமைக்க தெரில அப்படின்ட்டு. அப்படியே அவர் ஜங்குக்கு பார்த்துட்டு டேய் அதான் சமைடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் அப்படியே ஜங்குக்கு பார்க்குறீங்க. இந்த நாய்க்கு இதெல்லாம் தெரியுமா அப்படின்ற மாதிரி. ஜங்குக்கு அப்படியே சரிப்பா அப்படின்ற மாதிரி அவன் பாட்டு ஸ்ட்ரைட்டாக கிச்சனுக்கு போகிறான். உங்கள் அம்மா அப்படியே உங்களை பார்த்துட்டு ஏய் என்னம்மா பிள்ளைக்கு எது எங்கே இருக்குன்னு தெரியாது, நீ போய் ஹெல்ப் பண்ணி போ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவனா குழந்தையா? ஏய் அவனுக்கு இந்த கிச்சன் புதுசுடி, அவனுக்கு என்னடி தெரியும்? போ உனக்காச்சும் தெரியும்ல எது எங்கே இருக்குன்ட்டு. அது எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. பிச்சிருவானா போ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எல்லாத்துக்கும் இது பண்ண அப்படின்ற மாதிரி நீங்கள் பண்ணி டுங்குன்னு வந்து போகிறீங்க கிச்சனுக்கு. ஜங்குக்கு வந்து வெறும் பேனை மட்டும் எடுத்து அடுப்பை ஆன் பண்ணி வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கான். ஏன்னா எண்ணெய் வந்து கவுண்டர் டாப்லேயே இருக்கும்ல, ஸோ அதனால தெரியும். எண்ணெய் மட்டும் ஊற்றி வச்சுட்டு பிள்ளை வந்து வெயிட் பண்ணுது. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு அதாவது சமைக்கிறதுக்கு முன்னாடி வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணணும் தெரியுமா அப்படி மாதிரி கேட்குறீங்க. ஜங்குக்கு அப்படியே தலையிலே அடிச்சு ஆமாம்ல அப்படி மாதிரி சொல்கிறான். செத்தேன், இவங்கிட்ட சமைக்க சொல்லி அமைச்சிருக்காங்களே, நான் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து நின்றுட்டுருக்கீங்க. பையன் வந்து ஆஃப் பண்ணிட்டான், அடுப்பு ஆஃப் பண்ணிட்டான். நீங்கள் கேட்ட கேள்வியில் அடுப்பையே ஆஃப் பண்ணிட்டு நின்றுட்டுருக்கான். நீங்கள் அப்படியே கம்முன்னு போயிட்டு அந்த ஃப்ரிட்ஜு கீழே இருக்க அந்த ஆனியன் அப்புறம் அவனுக்கு என்னென்னலாம் வேணும் அப்படின்னு கேட்டு எல்லாத்தையும் அவனுக்கு வந்து எடுத்து கொடுத்துட்ருக்கீங்க. அவன் அங்கே வந்து கட் பண்ணிட்டுருக்கான். நீங்கள் ஜஸ்ட்டு அந்த கவுண்டர் டாப் மேலே உட்காந்துட்டு அவனை வேடிக்கை பார்த்துட்ருக்கீங்க. அவ்வளோதான், நீங்கள் வேறு எதுவும் பண்ணல. நீங்கள் எடுத்து கொடுத்ததோடு சரி. போதுமா? இதே ஒரு கன்ஃபர்மேஷன் வேறு. போதுமா, இதுக்கப்புறம் எதுவும் கேட்க மாட்டல, என்னை எழுப்ப மாட்டல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்கள் ஜம்முன்னு வந்து உட்காந்துட்டீங்க. ஜங்குக்கு அப்படியே நிஜமாக உனக்கு சமைக்க தெரியாதா அப்படின்னு மாதிரி கேட்குறான். எனக்கு தெரியாது, அதான் எங்கள் அம்மா இருக்காங்க சமைக்கிறதுக்கு, அப்புறம் நான் எதுக்கு கற்றுக்கணும்? ஓ அப்புறம் கல்யாணம் ஆகிட்டா? என்ன கல்யாணம் ஆகிட்டா? கல்யாணம் ஆகிட்டா நீ தான் சமைக்கணும், நான் ஏன் சமைக்கணும்? என் புருஷன் சமைப்பானே அப்படின்ற மாதிரி நீங்கள் கேஷுவலாக சொல்லிட்டு உட்காந்துருக்கீங்க. ஜங்குக்கு அப்படியே ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகுறான். நீங்கள் அப்படியே ஏன் அதுக்கு ப்ளஷ் ஆகுறான் அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. அப்புறம் தான் உங்களுக்கு வந்து ரியலைஸ் ஆகுது, நம்ம நார்மலாக வந்து பேசிப்போம்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அப்படின்ற அந்த மாதிரி தாட்டில் நீங்கள் சொல்லிட்டீங்க. ஆனால் இப்போ நீங்கள் என்ன சொல்லி வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ரிலேஸ் ஆகும்போது இங்கே பாரு, நான் வந்து உன்னை வச்செல்லாம் சொல்ல ஓகேவா, நார்மலாக சொன்னேன். நான் வந்து குக்கிங் தெரிஞ்ச பையனை வந்து கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கேன், அதனால் சொன்னே தவிர உன்னை மீன் பண்ணி நான் சொல்ல கிடையாது, புரியுதா அப்படி மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜங்குக்கு அப்படியே உங்களை பார்த்து விங் பண்ணிட்டு நல்லாவே புரிஞ்சுது பேபி அப்படி மாதிரி சொல்லிட்டு அவன் பாடி சமைச்சிட்ருக்கான். உங்களுக்கு இதிலே தெரியுது இவனுக்கு ஒரு கன்றாமே புரியல, இவன் அப்படி தான் நினச்சிட்ருக்கான் அப்படின்ற மாதிரி. சரி நமக்கு சோறு வந்தால் முக்கியம் அப்படி மாதிரி கம்முன்னு பார்த்துட்ருக்கீங்க. ஆமாம் என்ன சமைக்கிறேன்? மேகி. மேகியா? மேகிக்கு வெங்காயமா அப்படி மாதிரி கேட்குறீங்க. ஏன் நீ அப்படி செஞ்சு சாப்பிட மாட்டியா அப்படி மாதிரி கேட்குறான். நான் எப்போவுமே தண்ணியும் கொதிக்க விடுவேன், நூடுல்ஸ் பேக்கெட்டை போடுவேன், அதில் இருக்க மசாலா தூக்கி போடுவேன், அதெல்லாம் வந்துச்சு அப்படி மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அடிபாவி அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவன் வந்து சமைச்சிட்ருக்கான். லைக் எப்படின்னா நீங்கள் வந்து இப்போ தான் நோட் பண்ணிட்டீங்க. லைக் எண்ணெய் ஊற்றி அதில் வந்து எண்ணெய் வந்து சூடானே ஜஸ்ட்டு கார்லிக்கை வந்து நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ண கார்லிக்கை வந்து அவன் போட்டு நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் அதை வந்து இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா குட்டி குட்டியாக சாப் பண்ண வெங்காயம் போட்டு அதை இது பண்ணி அதுவும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிறதுக்கு லைக் வெங்காயம் இது வாங்கினா கொஞ்சம் சால்ட் போடணும், சால்ட்டு போட்டுட்டு நான் ரெசிபி சொல்லிகிட்ருக்கேன்ல, சரி ஓகே கேளுங்க. சால்ட்டு போட்டு அதையும் சாட்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதில் வந்து நமக்கு தேவையான மசாலா எது வேணால் போட்டுக்கலாம். லைக் டர்மெரிக் கொஞ்சம் போட்டுக்கணும், டர்மெரிக், சில்லி பவுடர், கரம் மசாலா, என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும், சிக்கன் மசாலா எல்லாத்தையும் தூக்கி போட்டு அப்புறம் மேகி மசாலா போட்டு அதை கொஞ்சம் பெரட்டிக்கணும். இந்த இடத்துல கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அதை நல்லா பெரட்டி அந்த வாசனை கொஞ்சம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி அது ஒரு நிமிஷம் வந்து கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்மளோட மேகியை தூக்கி அதில் போட்டு அதுக்கப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேக வச்சு எடுத்தால் மேகி ரெடி. இது வந்து ஆயிஷா ஸ்டைல் மேகி. நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரெசிபி சொல்லியிருக்கேன், நான் இப்படி தான் செஞ்சு சாப்பிடுவேன், சூப்பராக இருக்கும். சரி ஓகே, பேக் டு ஒன் ஷாட். நான் ரொம்ப வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டு எங்கேயோ போயிட்டுருக்கேன். நீங்கள் அப்படியே பார்த்துட்டு உங்களுக்கு அப்படியே டெம்ட் ஆகுது, பார்க்கவே ரொம்ப டெம்ட் ஆகுது. நீங்கள் அப்படியே பேன் பார்த்துட்ருக்கீங்க. ஜங்குக்கு அதெல்லாம் வந்து ஒரு பவுலில் போட்டு அதில் வந்து சாப்ஸ்டிக் வச்சு உங்களுக்கு கொடுக்குறான். நீங்கள் பார்த்துட்டு வாவ் ஸ்மெல் ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. எனக்கு தெரியும், சாப்பிட்டு பாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறான்.
கண்டிப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் வந்து அதை உஃப்னு ஊதி ஜஸ்ட் ஒன் பைட்டு தான் அப்படியே மஜாவாக இருக்குது ப்ரோ, மஜாவாக இருக்குது, செம்மையாக இருக்குது. உங்களால் எக்ஸ்பிளைனே பண்ண முடியல, சூப்பராக இருக்குது. நீங்கள் நார்மலாக சாப்பிட்ற மேக்கி விட இது ரொம்ப 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 நல்லா இருக்குது. நீங்கள் அப்படியே ஜங்குக்கை பார்த்துட்டு எப்படி கற்றுக்கிட்டா அது மாதிரி கேட்குறீங்க. அப்படியே நான் எங்கே கற்றுட்டேன், எல்லாம் ஆயிஷாவோட ரெசிபி. அது யார்? ஆத்தர். அவளா? அந்த நாய்க்கு இதெல்லாம் நல்லா தெரியும் அப்படி மாதிரி சொல்லிட்டு நீங்கள் பாட்டு வந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. ஆத்தர் கொஞ்சமாவது மரியாதை கொடுக்கலாம் அப்படி மாதிரி ஜங்கோ கேட்குறான். அவளுக்கெல்லாம் என்ன மரியாதை? அவளே 10 நாளைக்கு ஒரு வாட்டி தான் வீடியோ போடுறான். அது சரி அப்படி மாதிரி ஜங்கோக்கு வந்து நின்றுட்டுருக்கான். நீங்கள் வந்து கம்முன்னு அதெல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு அவ்வளோதான் நம்ம வேலை முடிஞ்சால் போதும். நீ சாப்பிட்றியா? அதெல்லாம் நம்ம கேட்கக்கூடாது, நம்ம சாப்பிட்டோமா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. தேங்க்யூ அப்படின்ற மாதிரி கம்முன்னு அந்த பவுலில் வந்து வாஷ் கூட பண்ணல. நீங்கள் வந்து அதை அப்படியே வந்து சிங்கில் போட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு ஜம்முன்னு போய் படுத்தாச்சு. ஜங்கு அப்படியே பார்க்குறான், எவ்வளோ கட்டிக்கிட்டு ஒன்றும் செய்ய மாட்டா போல, நான் தான் எல்லாம் பண்ணிட்டு வேலைக்கு போகணும் போலையே அப்படின்ற மாதிரி அவன் திருன்னு முடிச்சுட்ருக்கான். இப்படியே வந்து கொஞ்சம் நேரம் வந்து பாஸ் ஆகுது. நேரம்ன்றதை விட அன்றைக்கி நைட்டு வந்து பாஸ் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் வந்து செம்ம உறக்கம், இன்னும் தூங்கிட்டுருக்கீங்க. மணி வந்து 9 ஆச்சு. உங்களுக்கு வேலை 9:30க்கு. நீங்கள் ஜம்முன்னு பார்த்து தூங்கிட்டு இருக்கீங்க. உங்கள் அம்மா வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க வெளியே. எந்திரி ஒரு பொம்பளை புள்ளிக்கு இது வேண்டாமா அது வேணாமா லான்னு கத்திட்டு இருக்காங்க. நீங்கள் கண்டுக்கவே இல்லை. நீங்கள் ஜாலியாக தூங்கிட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் நீங்களாக ஒரு 9:10க்கு பொறுமையாக எழுந்திரிச்சு கண்ணை திறந்து பார்த்தா மணி 9:10. ஐயோ அடிச்சு பிடிச்சி கிளம்பி போய் கீழே நிற்கிறீங்க. ஜங்குக்கு வந்து அழகாக வந்து இட்லி சுட்டு வச்சுருக்கான். நீங்கள் பார்க்குறீங்க, என்னது இது அப்படின்னு போய் கேட்குறீங்க. இட்லி, நீ கொரியாவில் தானே வளர்ந்த? 4 வருஷம் தானே கொரியாவில் இருந்தான், அதுக்கு முன்னாடி இங்கே தானே இருந்தேன் அப்படிமே கேட்குறான். யா ரைட், ஆனால் நீ இதெல்லாம் சமைக்கிற தெரியுமா உனக்கு? நைட் நான் தானே செஞ்சு கொடுத்தேன், தின்னியில் அப்படின்னு கேட்குறான். சாரி எனக்கு கொஞ்சம் அம்னிஷியா இருக்கா, நான் வந்து இப்படி தான் பேசுவேன். சரி ஓகே இட்லி கொடு அப்படின்ற மாதிரி நீங்கள் கம்முன்னு இட்லி சாப்பிட்டு கிளம்பிடுறீங்க. அவ்வளோதான், இதுக்கப்புறம் பேசுகிறதுக்கு உங்களுக்கு டைம் இல்லை. நீங்கள் கம்முன்னு கிளம்பிடுறீங்க. ஜங்க் அப்படியே உங்கள் அம்மா பார்த்து, இவ எப்போவுமே இப்படி தானே அத்தை, அவள் எப்போவுமே இப்படி தான் ஜங்குக்கு, அவளை வச்சுட்டு நான் என்ன பண்ணுறது சொல்ல. நான் வந்து இது வரைக்கும் ஒரு 6-7 மாப்பிள்ளையை பார்த்துட்டேன், ஒருத்தரை கூட பிடிக்கலங்கிறா. இவளை கட்டி அனுப்புறதுக்கும் எனக்கு வந்து முடியலை. நானும் எவ்வளோ விட்டு போட்டு பார்க்குறேன். என் பொண்ணு வேலை செய்வா, சமைப்பா, எல்லாத்தையும் போட்டு பார்க்குறேன். பையனை கூப்பிட்டு போகிறா, போயிட்டு எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு போட்டு உடச்சிரா, அவனுக்கு பாட்டி கிளம்பி போயிடறேன். நீ எப்படி நீ சொல்லு, ஒரு வேலை தெரில, சமைக்க தெரில, இதை வச்சுட்டு நான் என்ன பண்ணுறது, எப்படி கட்டி கொடுக்க போகிறேன்னே தெரில அப்படின்னு மாதிரி ஒரே ஒரு வார்த்தை தான் ஜங்கோ கேட்டேன். இப்படி தான் நான். உங்கள் அம்மா உங்கள் ஃபுல் ஹிஸ்ட்ரியும் ஜங்கோ கிட்ட வந்து மத்தியானம் வரைக்கும் ஒப்பிச்சிருப்பாங்க. ஜங்குக்கு எல்லாமே கேட்டுட்டு, இந்த பசங்கள்லாம் பார்க்க வந்தாங்களா, இப்படிலாம் நினச்சா நான் எல்லா இன்ஃபர்மேஷனும் வாங்கிக்கிறான், நமக்கு வந்து ஃப்யூச்சரில் யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிறான். இப்படி வந்து டைம் பாஸ் ஆகுது. நீங்கள் ஒரு 7 மணி போல் உங்கள் வேலைலாம் முடிச்சுட்டு சுங்கியாட்டம் வரீங்க, ரொங்கின்னு வரீங்க. உங்கள் அம்மா அப்படியே பார்த்துட்டு, என்னடி வேலை ரொம்ப இருந்துச்சோ இன்றைக்கி? நீ வேறையாம்மா, அந்த மேனேஜர் என்னை கத்துறா. 9:40க்கு டான்னு போயிட்டேன். உனக்கு 9:30 தானே வேலை, சரி விட 10 நிமிஷம் தானே, நான் சொல்கிறேன் டிராஃபிக்குன்ற, நீ தூங்கி ஏஞ்சி தான் வர அப்படின்னு அவர் கரெக்டாக கேட்டு என்னை சாவடிச்சிட்டான் அந்த ஆள். அப்படிமே சொல்லிட்டு நீங்கள் பாட்டுன்னு சோஃபாவில் படுத்துக்கிறீங்க பேனு. உங்களுக்கு வந்து நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்திருக்காங்க, நம்ம வந்து ஒரு பெண் பிள்ளை அடக்கொடக்கமாக அந்த இதுவே கிடையாது. நீங்கள் மட்டும் பேன் படுத்துட்டு இருக்கீங்க. உங்கள் அம்மா பார்த்துட்டு, ஒட்டக்கமாக உட்காருவாங்க அப்படி மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் அப்படியே அடவாமா நம்ம வீட்டில் யார் வரப்போனா அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து இப்போ எந்த போஸ்ட்டில் படுத்துருக்கீங்கன்னா, உங்கள் வீட்டில் வந்து சோஃபாவுக்கு ஆப்போசிட்டில் டிவி இருக்கும். நீங்கள் வந்து சோஃபாவோட அந்த சாயிற இடம் இருக்கும்ல, அது மேலே காலை போட்டுட்டு உட்கார இடத்துல படுத்துக்கிட்டு லைக் இமேஜின் பண்ணிக்கோங்க, நீங்கள் அப்படியே தலைகீழாக ஒரு தவக்கலை மாதிரி படுத்துக்கிட்டு டிவி வந்து ஆன் பண்ணுறீங்க. உங்கள் அம்மா பார்த்துட்டு, நான் பொண்ணை பெற்றனா இல்லை குரங்க பெற்றனான்னு தெரில, அவங்களே தலையில் அடிச்சுட்டு உள்ளே போயிட்டாங்க. கரெக்டாக நீங்கள் பார்க்குறீங்க, உங்கள் காலாண்டை வந்து ஏதோ நிற்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படி ரொம்ப மும்மரமாக டிவியில் ஷின்சான் பார்த்துட்டுன்னு உங்களுக்கு இவ்வளோ நாள் தெரில. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு, யாரா இது அப்படின்னு மாதிரி பார்த்தா நம்ம ஜங்குக்கு தலைவன் அப்படியே பார்த்துட்டு இருக்காங்கள. நீங்கள் அப்படியே அப்போ தான் நம்ம ஒரு பெண் பிள்ளை அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் உணர்ந்து டப்பான்னு ஏஞ்சி உட்காடுறீங்க. ஜங்கு அப்படியே பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு, என்ன பண்ணிகிட்டு இருந்த? நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன், நான் டிவி பார்த்துட்டு இருக்கேன், கேஷுவலாக டிவி பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க.
ஓ! உன்னோட கேஷுவல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஒயன் அப்படின்ற மாரி ஜங்குக் வந்து சொல்றான். நீங்க அப்படியே பார்த்துட்டு, ஐயோ! இவங்கிட்டயா நான் மாட்டணும். அந்த ஜிம்முன்னு தயங்கி எங்க போனானுங்கன்னு தெரியல. அவனுங்க இந்த பக்கம் கண்ணுல எங்கேயாவது ஒரு அத்தை பொண்ணு இருக்காளே! அவள பார்ப்போன்லாம் இல்ல. இவன் தேவையே இல்ல இவன் வந்து பார்த்துட்டு இருக்கான் அப்படின்ற மாரி நீங்க உட்காந்துட்டு இருக்கீங்க. ஜங்குக் அப்படியே பார்த்துட்டு, என்ன தயங்கி ஜிம்முன்னு என்ன நினச்சியோ? அப்படின்ற மாரி கேட்குறான். ஆ! இவனுக்கு எப்புட்றா தெரிஞ்சது? அப்படின்ற மாரி பார்க்குறீங்க. அப்போ நீ அவங்கள தான் நெனச்ச. நான் கூட ஏதோ கேஷுவலாக கேட்டேன். ஆனா நீ நிஜமாலே அவனுங்கள தான் நெனச்சிருக்க போலயே அப்படின்ற மாரி கேட்குறான். உனக்கு என்ன இப்போ? அவங்களும் என் அத்தை பசங்கன்னு நான் நெனச்சேன். உனக்கு என்னடா? உனக்கு என்ன? அப்படி மாரி நீங்க வந்து கேட்குறீங்க. ஜங்கு அப்படியே இங்க பாரு. நான் உங்க அம்மாவோட அண்ணன் பையன். எனக்கு தான் நெறைய உரிமை இருக்கு. என்ன? அவங்க 2 பேரும் எங்க அப்பாவோட தங்கச்சி பசங்க. புரியுதா? உனக்க விட அவங்களுக்கு அதிக உரிமை இருக்கு. அப்படி மாரி நீங்க சொல்றீங்க. ஓ! அப்ப தயங்க இல்லைன்னா ஜிம்னா கட்டிப்ப. கட்டிப்பனே ஏன்? அப்படி மாரி நீங்க கேட்குறீங்க. ஜங்குக்கு அப்படியே மொடச்சிட்டு, ஓ! அப்போ கல்யாணம் பண்ணிக்கிற ஆசை இருக்கு. ஆ இருக்க தானே செய்யும். நான் பொண்ணு தானே. அப்போ எனக்கு ஆசைலாம் இருக்க தானே செய்யும். அப்படி மாரி நீங்க கேட்குறீங்க. உங்களுக்கு வந்து ஜங்குக்க வெறுப்பேத்துறது ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு நல்லா தெரியும் அவனுக்கு வந்து இந்த மாதிரி தயங்கு ஜிமின்னு பேச்சை எடுத்தாலே அவனுக்கு பொசிசிவ் ஆகும்னு உங்களுக்கு தெரியும். அதனால நீங்கள் வந்து இப்படிலாம் பண்ணிட்டுருக்கீங்க. நீங்கள் அப்படியே என்ன நான் கூட தயங்க கேட்டேன் தெரியுமா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு. தயங்க கூட வெக்கப்பட்டுக்கே நான் அம்மாட்ட பேசுகிறேன்னு சொல்லியிருக்கான் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. மீனா அப்படியே பார்த்துட்டு அப்படியே அவன் யான் அப்படின்ற மாதிரி கேட்குறா. ஆமாம் மீனா நான் கேட்டேன் தயங்க சரின்னு சொல்லியிருக்கானே அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு மாதிரி வெக்கப்பட்டுக்கிட்டே வேற சொல்கிறீங்களா? ஜங்குக்கு இங்கே வயிறெல்லாம் எரியுது. அப்படியே பக 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 பகன்னு எரியுது. பையனால ஒன்றும் சொல்ல முடியல. அவன் அப்படியே உங்களையே முறைச்சிட்டு பார்த்துட்டு இருக்கான். நீங்கள் அப்படியே என்னடா என்ன பண்ணுவ அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து ஜங்குக்கே பார்த்துட்டு இருக்கீங்க. இப்படியே வந்து கொஞ்சம் நேரம் ஆகுது. லைக் அப்போ தான் வந்து வீட்டுக்கு காலிங் பில் வந்து அடிக்குது. மணி ஒரு 8:30 இருக்கும். காலிங் பில் வந்து அடிக்குது. நீங்கள் அப்படியே அம்மா யாரோ வந்திருக்காங்கம்மா அப்படி மாதிரி சொல்கிறீங்க. கதவு தொடுறீங்க அப்படி மாதிரி சொல்கிறாங்க. நீ ஊர்க்கத்தை தானே பேசுகிற அப்படி மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. மரியாதையே போய் இப்போ கதவு திறக்கலையே இல்லை செருப்பால் அடிக்கிட்டா அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா கேட்குறாங்க. ரைட்டு விட அப்படின்ற மாதிரி நீங்கள் போய் ஜன்னலேருந்து டோரை ஓப்பன் பண்ணுறீங்க. அங்கே பார்த்தா இருக்கிறது நம்ம தயாங்கு. நீங்கள் அப்படியே அடையே தயாங்கு டே கரண்டி போய்யா அப்படின்ற மாதிரி வந்து ஹக் பண்ணீங்க. தயாங்க அப்படியே ஐயோ பண்ணிக்குட்டி அப்படின்ற மாதிரி அவன் ஹக் பண்ணுறான். 2 பேரும் அப்படியே வந்து என்ன சொல்கிறது குழந்தைங்களாயிட்டீங்க. 2 பேரும் அப்படியே வந்து தரையில் புரண்டுட்டு இருக்கீங்க 2 பேரும். ஐயோ என் கரடி உன்னை நீ எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா அப்படின்னு நீங்களும் அவன் வந்து ஐயோ என் பனிக்குட்டி உன்னை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமாடி அப்படின்ற மாதிரி அவனும் உருண்டுட்டு இருக்கீங்க 2 பேரும். இதில் வந்து வயிற்றெரிச்சல் வந்து ஒரு பையனுக்கு தான். அந்த பன்னி பையனுக்கு தான் ரொம்ப வயிற்றெரிச்சலாக இருக்குது. நீங்கள் 2 பேரும் இப்படி பண்ணுறது. நீங்கள் அப்படியே ஏப்பா தயங்கி எழுந்துடுறாள் முடியல அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து ஏஞ்சி அப்படியே வந்து திக்கி தரறி எப்படி சொல்கிறது அப்படியே தட்டு மாதிரி வந்து சோஃபாவில் வந்து ஹப்பா அப்படின்ற மாதிரி படுக்கிறீங்க. உங்கள் பக்கத்தில் அப்படியே தயாங்க வந்து அம்மா நல்லா மில்லடி அப்படின்ற மாதிரி உங்கள் ஷோல்டரில் அப்படியே சாஞ்சி உட்காந்துருக்கீங்க 2 பேரும். ஓகேவா? ஜங்குக்கு அப்படியே தாங்க முடியல அப்படின்ற மாதிரி அப்படியே பையனால் முடியல கண்ட்ரோல் பண்ண முடியல. அவன் அப்படியே உச்சக்கட்ட கோவத்தில் உங்களை பார்த்துட்டு இருக்கா. நீங்கள் 2 பேரும் கண்ணிக்கு வேலையே நீங்கள் முடியாம முடியல தண்ணி வேணுமா அப்படி மாதிரி சொல்கிறீங்க. வந்தோடனே 2 பேரும் ஆட்டோம்ல அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா கேட்குறாங்க. தயங்க அப்படியே ஐயோ அத்தை எப்படி இருக்க அத்தை அப்படின்ற மாதிரி தயங்க போயிட்டு ஹக் பண்ணுறான். உங்கள் அம்மா அப்படியே எப்பா போதும்பா ஃபஸ்ட்டு அத்தை பொண்ணு அதுக்கப்புறம் தான் அத்தை இல்லை அப்படி மாதிரி கேட்குறாங்க. ஐயோ அப்போல்லாம் இல்லை அத்தை அந்த பன்னிக்குட்டி தான் வந்து கதவு துவைச்சு அதனால தான் அப்படி மாதிரி சொல்கிறான். ஓ நான் இப்போ பன்னிக்குட்டி ஆகிட்டேன் உனக்கு நான் உன்னை எப்போவுமே அப்புறம் தான் நீ கூப்பிட்றாடா. ஆனால் இப்போ நான் கதவு தந்தனால தான் நீ என்ன ஹக் பண்ண இல்லைன்னா எங்கள் அம்மாவை தான் பண்ணியிருப்பேன் அப்படி தானே அப்படி மாதிரி நீங்கள் வந்து வம்பு இழுத்துட்டு இருக்கீங்க தயங்க. அவனை ஐயோ பன்னிக்குட்டி அப்படிலாம் இல்லடி நீ தான் என் செல்லம் அப்படின்னு உங்களுக்கும் உங்கள் அம்மாவுக்கும் நடுவில் அவன் வந்து மாட்டிக்கிட்டு முழிகிறான் நம்ம கரடி பையன். நீங்கள் அப்படியே சரி ரொம்ப நிற்கிறத வந்து அப்படி மாதிரி சொல்கிறீங்க. தயங்க அப்படியே சீன்னு அந்த பாக்ஸி ஸ்மைலில் போட்டு அப்படி கம்முன்னு உங்கள் பக்கத்தில் கப்பு சிப்புன்னு உட்காந்துக்கிறான். நீங்கள் அப்படியே என்னடா கரடி பதுங்குது அப்படிமே கேட்குறீங்க. அதெல்லாம் சும்மா தான் அப்படிமாதிரி சொல்லிட்டு அவன் வந்து எப்படின்னா தயவுக்கும் உங்களுக்கும் ஒரு பழக்கம் இருக்குது உங்கள் 2 பேர்கிட்ட மட்டும். இந்த வந்து நம்மளோட கை வந்து இந்த சைடு ஆர்ம்ஸ் இருக்குல்ல அங்கே போயிட்டு ஒரு மாதிரி பண்ணுவாங்கள்ல மூக்கு வச்சு ரப் பண்ணுறது. அது வந்து உங்கள் 2 பேருக்கும் ரொம்ப வந்து பிடிக்கும். ஸ்னஃபில் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் உங்கள் 2 பேருக்குமே. லைக் நீங்கள் வந்து தயங்கு பண்ணுவீங்க. உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் தயங்கு பண்ணுவீங்க. தயங்கு அப்படி தான் சும்மா உங்கள் பக்கத்தில் உட்காந்துட்டு இருந்தானா அவனுக்கு தோணுச்சுன்னா அவன் அந்த மாதிரி தான் பண்ணுவான். இப்போ வந்து தயங்க வந்து அப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்களா டி கரடி பையில கம்முன்னுறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. தயங்க ஏன்னா நான் உன்னை மிஸ் பண்ணேன்டி அப்படின்ற மாதிரி ஆமான்னு பண்ணிட்டு இருக்கான். எங்கே நம்ம பன்னிக்கு அப்படியே இவனை தூக்கி போட்டு மிச்சிடலாமா கொண்டுடலாமா இல்லை வெட்டி போட்டுடலாமான்னு அவ்வளோ ஆத்திரம் வருது. அவன் கம்முன்னு பார்த்துட்டு இருக்கா. மீனா வந்து இது எல்லாத்தையும் நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர் நோட் திஸ் நோட் தட் அப்படின்ற மாதிரி பைபிள் எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு இருக்குது.
அண்ணங்காரன் எதுக்கு கோவப்படுறான், அண்ணி எப்படி வெறுப்பேத்துறா, எல்லாத்தையும் இந்த கரடி பையன் நடுவில் என்ன பண்ணுறா எல்லாத்தையும் நோட் பண்ணிகிட்ருக்கா. லைக் தயாங்கும் ஜங்குக்கும் ஒரு ஏஜ். ஓகே, 2 பேரும் ஒரே இயர் தான். தயாங் வந்து முன்னாடி பிறந்திருப்பான், அதுக்கப்புறம் ஜங்குக். ஓகே. அப்படியே வந்து இப்போ எல்லாம் ஃபன்னாக போயிட்டுருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பி காலிங் பெல் வந்து ரிங் ஆகுது. நீங்களும் தயாங்கும் இங்கே வந்து அடுத்து வந்து ரிமோட்டுக்கு அடிச்சுக்க ஆரம்பிச்சிட்டிங்க. லைக் எப்படின்னா நீங்கள் 2 பேரும் மாமா அத்தை பசங்க மாமா பசங்க அந்த மாதிரி தான். பட் நீங்கள் 2 பேரும் வந்து மோஸ்ட்டாக வந்து சிப்ளிங்ஸ் மாதிரி தான் பண்ணிகிட்ருப்பீங்க. அடிச்சுக்கிறது, உருள்றது, விளா இப்படி தான் இருப்பீங்க நீங்கள் 2 பேரும். இப்போ நீங்களும் தயாங்க வந்து சில்லியாக வந்து ரிமோட்டுக்கு வந்து அடிச்சுக்கிறீங்க. அவன் வந்து டோரிமான் தான் பார்ப்பான், நீங்கள் வந்து ஷின்சான் தான் பார்ப்பீங்க. 2 பேரும் அடிச்சு மாடுறீங்க. அப்படியே எனக்கு தான் ரிமோட் வேணும், நீ ஷின்சானை மாற்றுவ, நீ மறைத ஷின்சானாவையும் நீங்கள் இல்லை டோரிமான் தாண்டி பார்க்கணும், டோரா மூஞ்சி அவன் ஒரு பக்கம். 2 பேரும் பார்த்து அடிச்சுன்னு உருண்டுருக்கீங்க அப்படியே சோஃபாவில். முடியலங்க அப்படின்னு ஜங்குக்கு வயிற்றுச்சலாக இருக்குது. அவங்க கம்முன்னு எடுத்து ரூமுக்கே போயிட்டான். நீங்கள் அப்படி இங்கே ஒரு பன்னின்னு ஒரு ஜீவன் இருந்ததே, அதை நம்ம பார்ப்போம். அப்படிலாம் இல்லை, அது ஏஞ்சி போனது கூட உங்களுக்கு தெரியும். நீங்கள் பாட்டுன்னு நம்ம கரடி பையன்கிட்ட அவங்க கூட வந்து ஆடம் போட்டுட்ருக்கீங்க. மீனை வந்து ஓப்பன் பண்ண போகிறேன். அங்கே பார்த்தா நம்ம கோழி குஞ்சு அப்படியே ஈஞ்சிச்சு நிற்கிது. மீனா அப்படியே பார்த்துட்டு ஜிமினா எப்போ வந்த அப்படின்னு மாதிரி கேட்குறான். நான் இப்போ தான் வந்தேன் தங்கம் அப்படி மாதிரி மீனாவை ஹக் பண்ணிட்டு அவன் அப்படியே வந்து உள்ளே வரான். வந்து உங்கள் அம்மா பார்த்துட்டு அத்தை எப்படி இருக்கீங்க அப்படி மாதிரி கேட்டு, லைக் ஜிமின் வந்து உங்கள் அப்பாவோட 2வது தங்கச்சி பையன், தயங்க வந்து ஃபஸ்ட்டு தங்கச்சி பையன். ஓகே. வந்து ஹக் பண்ணிட்டு எப்படி இருக்கீங்க அத்தை அப்படின்னு நார்மலாக வந்து டாக்கை போட்டு ஜங்குக்கு அம்மாக்கிட்டேயும் ஒரு டாக்கை போட்டு அப்படியே வந்து உங்களையும் தயங்கையும் பார்க்குறான். 2 பேரும் வந்து ரோட்டில் இருக்க பிச்சைக்காரங்க கூட வந்து டீசெண்டாக இருவீங்க. நீங்கள் வந்து அதை விட கேவலம், ஒரு பிச்சைக்காரரை விட கேவலமாக வந்து 2 பேரும் முடியெல்லாம் பறகுது, ட்ரெஸ் எல்லாம் இப்படி அப்படின்னு இருக்குது, கசங்கி போய் 2 பேரும் அப்படியே பைத்தியக்காரிங்க லைக் அந்த மாதிரி வந்து 2 பேரும் அப்படியே வந்து ஃப்ளோரில் தான் இருக்கீங்க. 2 பேரும் உருண்டுட்ருக்கீங்க. இன்னும் அந்த ரிமோட்டே வந்து பீஸ் ஆகிடும் போல். அந்த மாதிரி 2 பேரும் வந்து உருண்டுட்ருக்கீங்க. ஜிம்மின் அப்படியே பார்த்துட்டு இதுங்களுக்கு வேறு வேலையே இல்லையா அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மாவை பார்த்து கேட்குறான். ஐயோ என்னத்தடா சொல்கிறது, அவள் தான் இப்படி இருக்கானா, இந்த தையாங் பையனும் இப்படி தான் இருக்கான், இதுங்களை வச்சுட்டு நான் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா சொல்கிறாங்க. ஜிமின் அப்படியே பார்த்துட்டு எதுக்கு இதுங்க சண்டை போடுதுங்க அப்படி மாதிரி கேட்குறான். டோரிமானுக்கு வேணும்னு தையாங் அண்ணாவும் ஷின்சான் தான் வேணும்ன்ட்டு வயணும் அப்படின்னு மீனா சொல்கிறா. அட பைத்தியங்களா, இப்படி சில்லித்தனமாக கார்ட்டூனுக்காக சண்டை போடுவீங்க அப்படின்ற மாதிரி ஜிம்மின் வந்து 2 பேரும் அடிச்சுட்டு இருந்துப்பீங்களா, அந்த ரிமோட்டை வந்து தூரமாக இருந்திருக்கும், நீங்கள் 2 பேரும் உருண்டுட்டு இருந்துப்பீங்க. அவன் பாட்டு ரிமோட்டை எடுத்துகிட்டு அவங்க அம்மன்னு வந்து நிக்லோடியன் வச்சுருவானா. அது வந்து நிஞ்சா டோரி போயிட்டுருக்கு. நீங்கள் 2 பேரும் என்னடா இது டோரிமான் வயசும் கேட்கல ஷின்சான் வயசும் கேட்கல அப்படின்னு திரும்பி பார்த்தா நம்ம கோழி குச்சி அது பாட்டு சாகவாசமாக வந்து சோஃபாவில் கால் மேலே கால் போட்டு நிஞ்சா டோரி பார்த்துட்டு நீங்களும் தயங்க முடிவீங்களா? 2 பேரும் போய் கோழி கொஞ்சம் அமுக்கே மாற்றே தயாங்க கரடி பையா, நம்ம 2 பேர் பார்க்குறதுலாம் அப்புறம் ஃபஸ்ட்டு இந்த கோழி குஞ்சு நிஞ்சாட்டர் பார்க்கவே விடக்கூடாது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாடி பண்ணிக்குட்டி அப்படின்ற மாதிரி 2 பேரும் நல்லா கோழி கொஞ்சம் அமுக்குன்னு அமுக்கி மாற்றிட்டீங்க. சேலை மாற்றி உங்களுக்கும் தையாங்கும் ஃபேவரட்டான ஒரு கார்ட்டூன் வந்து வி பேர் பியர்ஸ் கார்ட்டூன் நெட்வொர்க்கில் போடுவாங்க. ஓகே, அதை வச்சுட்டு 2 பேரும் ஜம்முன்னு வந்து உட்காந்துட்டீங்க. கோழி குஞ்சு பார்த்துட்டு அப்படி 2 பேரும் சம்மந்தப்பத்தின பார்த்தீங்களோ அப்படின்னு கேட்குறான். வெக்கமாக அடி வாங்கிட்டு உட்காந்துருக்கேன் அப்படின்ற மாதிரி மீனா கேட்குறா. அட உடு தங்கச்சிமா அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிகிட்டு இருக்கான். இதையெல்லாம் வந்து எல்லாத்தையும் நம்ம ஜகுக்கு மேலேருந்து பார்த்துட்டு தான் இருக்கா. ஓகேவா, நீங்கள் அதெல்லாம் கண்டுக்கவே இக்னோர் த நெகட்டிவிட்டி அப்படின்ற மாதிரி உட்காந்துட்ருக்கீங்க. செம்ம ஃபன்னாக போகுது. லைக் தயங்கும் ஜிமினும் வந்து ஒருத்தன் ஆஸ்திரேலியாவில் இருந்திருப்பான், ஒருத்தன் வந்து யூஎஸில் இருந்திருப்பான். ஸோ 2 பேரும் கரெக்டாகவும் வந்திருக்கானுங்க வெக்கேஷனுக்கு. லைக் 3 பேருமே கரெக்டாக வெக்கேஷனுக்கு வந்திருக்காங்க. அது இங்கே இருக்கிற நோட்டீஸ் பண்ணிட்டு வரானர். ஓகே, இப்படியே வந்து ஃபன்னாக வந்து போது. ஒரு 2 நாள் நீங்கள் வந்து ஜங்குக்குன்னு ஒரு ஜீவன் வந்து இந்த வீட்டில் தான் இருக்கே அப்படின்னா நீங்கள் மறந்துட்டீங்க. நீங்கள் சத்தியமாக மறந்துட்டே நீங்கள் செம்ம ஜாலியாக வந்து தையாங் கூட ஜிமின் கூட மீனா நீங்கள் 4 பேர் தான் ஒரு கேங்கு. சின்ன வயசுலேருந்து அப்படி தான். ஜங்குக்கு வந்து மோஸ்ட்டாக வந்து அட்டாச்சே ஆக மாட்டான். நீங்கள் 4 பேர் தான் செம்மையான ஒரு கேங்கு. செம்ம அறாத்து எல்லா வேலையும் நீங்கள் 4 பேர் தான் சேர்ந்து பார்ப்பீங்க. இல்லை கூட்டு வந்து ஜிமினும் மீனாவும் நீங்களும் தையாங்கும் இப்படி தான் இருக்கும். நீங்கள் 2 பேரும் ஒன்றா சுற்றுவீங்க, அதுங்க 2 ஒன்றா சுற்றும். மொத்தமாக பார்த்தா நீங்கள் 4 பேர் ஒன்றா சுற்றுவீங்க. அப்படி தான் இருக்குமே. இப்போவும் வந்து உங்களுக்கு அந்த 3 பேர் வந்தோடனே அவள் தான் நீங்கள் வந்து கவலை
இப்படி ஒரு ஜங்குக்குன்னு ஒரு பையன் இருக்கான் அதெல்லாம் இல்லை. அதெல்லாம் வந்து டோட்டலாக ஃபர்கட்டே. நீங்கள் வந்து ஜாலியாக வந்து காய்ச்சி விளாட்றது, அடிச்சு பிடிச்சிக்கிறது, 4 பேரை பாட்டு போட்டு ஆட்டம் போடுறது ரூமில் அப்படின்னு. உங்கள் வீட்டில் வந்து டோட்டலாக வந்து 4 ரூம்ஸ். ஒன்றுத்துல வந்து உங்கள் அப்பா அம்மா இருக்காங்க, இன்னொருத்துல ஜங்குக்கோட அம்மா அப்பா இருக்காங்க, ஒன்றுத்துல வந்து மினாவும் நீங்களும் இருக்கீங்க, இன்னொன்று வந்து ஜங்குக்கு ஜிம்மின்னு தயங்க இருக்குது. 3 பேருக்கு தான் பிளானிங்கு. ஆனால் அவனுங்க 2 பேரும் அங்கே இல்லை. ஜங்குக்கு மட்டும்தான் அங்கே ஸ்டே பண்ணுறான். இவனுங்க 2 பேரும் உங்கள் ரூமில் தான் இருக்கானுங்க. லைக் வந்து ஜங்குக் தையங்க ஜிம்மின்னு மின்னா நீங்கள் 4 பேருமே உங்கள் ரூமில் தான் ஸ்டே. இவனுங்க 2 பேரும் குளிக்கிறது, ட்ரெஸ்ஸு மாற்றுறது மட்டும்தான் அந்த ரூமே தவிர மற்றபடி எல்லா நேரத்துலையும் உங்கள் ரூமில் தான் இருக்கானுங்க. அதனால் ஜங்குக்கு வந்து வெறியாகுது. இப்போ என்ன பண்ணுறது நம்ம அப்படின்ற மாதிரி சும்மா வெறியாகுது. அவன் வந்து ஒரு 12 போல் இருக்கும். நீங்கள் வந்து சைலண்ட்டாக வந்து ஐயோ முடியலடா எப்பா அப்படின்ற பார்க்குறீங்க. என்னென்னா இந்த பக்கம் மீனா உங்கள் மேலே கால் தூக்கி போட்டிருக்கு, இந்த பக்கம் தையாங்க உங்கள் மேலே கால் தூக்கி போட்டிருக்கு, அவன் மேலே ஜிம்மின்னு கால் தூக்கி போட்டிருக்கான். லைக் இருக்கதே அந்த சின்ன பெட்டு. அந்த சின்ன பெட்டில் நீங்கள் 4 பேர் இடுக்கிட்டு வேற படுத்துட்டீங்க. இல்லை இந்த 3 உங்களை போட்டு அமுக்கியிருக்கு. லிட்ரலாக உங்களை தான் 3 பேரும் அமுக்கியிருக்காங்க. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு அட சைத்தானுங்களா அப்படின்ற மாதிரி 3த்தையும் தள்ளி விட்டுட்டு அப்பளிக்கு இப்போ சாத்தானே அப்படின்ற மாதிரி கம்முன்னு ஏஞ்சி வெளியே வரீங்க பூனை மாதிரி. லைக் நீங்கள் வெறும் குளிஸ் வேறு போட்டிருக்கீங்களா, அது வந்து யாருக்கும் கேட்கக்கூடாதுன்னு பொறுமையாக ஏஞ்சி வரீங்க. நீங்கள் வந்து தண்ணி குடிக்கணும் அப்படின்ட்டு கம்முனு கிச்சன் போயிட்டு தண்ணி குடிச்சிட்டு திரும்ப அவங்க போய்ட்டு பின்னாடி ஒரு உருவம் ஏமா அப்படின்னு பார்க்குறீங்க. அப்படி பார்த்து ஜங்குக்கு இப்போ தான் நான் கணக்கு தேடுறேன் போல் அப்படிமே கேட்குறான். அப்படிலாம் இல்லை, என்ன இப்படி வந்து பயன்படுத்துகிற பைத்தியமா நீ, எவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஜங்குக்கு அப்படியே பின்னாடி வந்து ஒரு உங்கள் ஃப்ரிட்ஜு தான் இருக்கும். அவன் அப்படியே உங்களை ஃப்ரிட்ஜில் லாக் பண்ணிட்டு 2 நாளாக நான் ஒருத்தன் இருக்கேனா இல்லையா எதாவது தெரியுமாடி உனக்கு அப்படிமே கேட்குறான். உனக்கு என்ன, நீ இந்த வீட்டில் தானே இருக்கேன் அப்படிமே நீங்கள் கேட்குறீங்க. ஜங்குக்கு அப்படியே முறைச்சிட்டு என்னை பார்த்தியாடி ஃபஸ்ட்டு நீ அப்படிமே கேட்குறான். என்ன ஜங்குக்கு உனக்கு பிரச்சனை அப்படிமே கேட்குறீங்க. என்ன உனக்கு பிரச்சனையா, வந்ததுலேருந்து நீ என்கிட்ட பேசவே இல்லடி, வந்து கொஞ்ச நேரம் பார்த்தேன் அவ்வளோதான். அதுக்கப்புறம் அந்த தையம் வந்தான், அதுக்கப்புறம் அந்த ஜிம்மின் வந்தான், அவ்வளோதான். நீ என்னை திரும்பி பார்க்கக்கூட இல்லை. நானும் நீயா வந்து பேசுவேன். என்னடி நினச்சிட்ருக்கியா அப்படிமே கேட்குறான். நீங்கள் அப்படியே கண்ணை ஒரு மாதிரி சொல்லிட்டு இப்போ என்ன ஜங்குக்கு வேணும், எனக்கு அவங்க கூட ஜாலியாக இருக்குது, ஃபன்னாக இருக்குது, அதனால நான் அவங்ககிட்ட பேசுகிறேன் அப்படின்னா நீங்கள் சொல்கிறீங்க. ஜங்குக்கு அப்படியே முறைச்சிட்டு ஓ அப்போ என்கிட்ட பேசுகிறதும் உனக்கு பிடிக்கல, அவங்கக்கிட்ட பேசுகிறதும் உனக்கு பிடிச்சிருக்கு அப்படிமே கேட்குறான்ல, அப்படி தானே அப்படிமே கேட்குறான். நீங்கள் அப்படியே முறைச்சிட்டு இப்போ நான் அப்படி சொன்னேன்னா நீ அப்படி தானே பேசுகிற அப்படிமே ஜங்குக்கு வந்து சொல்கிறான். ஜங்குக் நீயே அதை நினச்சிட்டு பேசினா அதுக்கு நான் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்ற நீங்கள் சொல்கிறீங்க. ஜங்குக்கு அப்படியே ஓ அப்படி அப்படிமே சொல்கிறான். அப்படி தான் தள்ளு அப்படிமே சொல்கிறீங்க. ஜங்குக்கு அப்படியே உங்கள் 2 ஹேண்ட்ஸையும் ஹோல்ட் பண்ணி அதை டைட்டாக வந்து உங்கள் ஹெட்டுக்கு மேலே பின் பண்ணிட்டு உங்களை அப்படியே ஐ டு ஐ பார்க்குறான். நீங்கள் அப்படியே என்ன பண்ணுற கையெடு அப்படிமே சொல்கிறீங்க. முடியாது, கையை எடு ஜங்குக், யாராவது வந்தாங்கன்னா அவ்வளோதான். ஓ அப்போ யாராவது வர்றது மட்டும் தானே பிரச்சனை உனக்கு அப்படிமா சொல்லிவிட்டு கிச்சனுக்கு கிச்சனோட அந்த வாலுக்கும் ஃப்ரிட்ஜுக்கும் நடுவில் ஒரு கேப் இருக்கும், யாருக்குமே தெரியாது ஓகேவா. ஸோ அந்த கேப்புக்குள்ளே உங்களை இழுத்துட்டு போகிறான். நீங்கள் அப்படியே என்ன பண்ணுற அப்படிமே கேட்குறீங்க. இப்போ வந்து லைக் 2 பேரும் அவ்வளோ வந்து அது ரொம்ப சின்ன கேப்பு, அதில் ஒருத்தர் மட்டும்தான் கம்ஃபர்டபுளாக நிற்க மட்டும்தான் முடியும், இப்படின்னு நகரக்கூட முடியாது. அப்போ பார்த்துக்கோங்க. அது வந்து 2 பேர் நின்றுட்டுருக்கீங்க. லைக் செம்ம அப்படியே வந்து 2 பேரோட பாடி செம்மையாக டச் ஆகுது. நீங்கள் அப்படியே ஜங்குக்கு முறைச்சிட்டு நின்றுட்டுருக்கீங்க. என்ன ஜங்குக் பண்ணுற அப்படி மாதிரி. ஜங்குக்கு அப்படியே உங்கள் கிட்ட வரா, அவனோட ப்ரீத் மொத்தமாக அவங்க மேலே படுது. உங்களுக்கு அப்படியே உங்கள் ஃபேஸில் படும்போது உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி கூசுது. நீங்கள் அப்படியே ஜங்குக்கே பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு ஹார்ட் பீட்லாம் ரைஸ் ஆகுது. ஜங்குக் அப்படின்னு சொல்கிறீங்க. என்னடி ஸ்டடர் பண்ணுற அவ்வளோ இதுவாக இருக்கேன் நான் அப்படிமே கேட்குறான். தள்ள அப்படிமா சொல்கிறீங்க. என்னாடி அப்படின்ற மாதிரி பண்ணுறான். நீங்கள் அப்படி ஜங்குக் இதெல்லாம் யாராவது பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்க அவ்வளோதான் தோலை உரிச்சிருவாங்க, தள்ளு அப்படிமா சொல்கிறீங்க. இருறேன் அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு உங்கள் ஹேண்ட்ஸை பிடிச்சி திருப்பி வந்து பின் பண்ணிட்டு அப்படியே உங்கள் லிப்ஸே பார்க்குறான். நீங்கள் அப்படியே ஐயோ அப்படின்ற மாதிரி நின்றுட்டுருக்கீங்க. ஜங்குக் ஸ்லோவாக வந்து உங்கள் லிப்பில் கிஸ் பண்ணுறான். நீங்கள் அப்படியே டக்குன்னு ஐஸை வந்து க்ளோஸ் பண்ணுறீங்க. உங்களுக்கு அப்படியே பழைய மெமரிஸ்லாம் வந்து வருது. ஃப்ளாஷ்பேக் போகலாம். லைக் வந்து எப்படின்னா ஜங்குக் வந்து கொரியாவுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடின்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து ஜாலியாக வந்து சுற்றிட்டு இருக்கீங்க. அப்போ அதாவது இது வந்து உங்களுக்கு வந்து ஸ்கூல் நீங்கள் முடிச்சிட்டிங்க. ஸ்கூல் முடித்து லீவில் தான் வந்து இருக்கீங்க ஓகேவா. உங்களுக்கு வந்து 18, ஜங்குக்கு வந்து 20 ஓகேவா. நீங்கள் அப்படியே வந்து காலேஜ் எங்கே சேர போகிறோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் உடனே யோசிச்சுட்டு வந்து உட்காந்துருக்கீங்க.
அப்போ தான் வந்து மின்னா வரா. அக்கா என்னடி அக்கான்லாம் கூப்பிட்ற அப்படின்னு பார்க்குறீங்க. ஏன்னா அவள் அக்கான்லாம் கூப்பிட மாட்டா. லைக் நீங்களும் ஜங்குக்கு பக்கத்து வீடு அப்போ ஓகேவா. நீங்கள் வந்து என்ன அக்கான்லாம் கூப்பிட்ற அப்படி மாதிரி பார்க்குறீங்க. இல்லை நான் இந்த வருஷம் 12th எனக்கு பயமாக இருக்குது அப்படி மாதிரி கேட்குறா சொல்கிறா. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை மின்னா மாணவர் ஜாலியாக இருக்கேல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை பார்த்துக்கலாம் விட அப்படி மாதிரி நீங்கள் வந்து சொல்லி அவளை வந்து சம்மந்தப்படுத்துறீங்க. அவளை அப்படியே சரி சரி அப்படி மாதிரி கேட்டுட்டு அவளும் உங்கள் ரூம்லேருந்து போகிறா. கரெக்டாக அப்போ தான் இன்னொரு ஆள் வந்து என்ட்ரி. உங்களுக்கு யாரோ வராங்கன்னு தெரியுது. மின்னா அப்படி மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க. பார்த்தா ஜங்குக்கு நீங்கள் அப்படியே நீ எதுக்குள்ளே வந்தா அப்படி மாதிரி கேட்குறீங்க. நான் வரக்கூடாதாடி அப்படி மாதிரி கேட்குறான். நீங்கள் அப்படியே ஜங்குக் வெளியே போ அப்படி மாதிரி சொல்கிறீங்க. முடியாது அப்படின்னு மாதிரி அவன் டோரை அசால்ட்டாக லாக் பண்ணிட்டு உள்ளே வந்து பெட்டில் உட்காரான். நீங்கள் அப்படியே ஜங்குக் அப்படி மாதிரி பெட்லேருந்து எந்திரிக்கிறீங்க. ஜங்குக் அப்படியே உங்கள் கையை பிடிச்சி உட்கார வச்சுட்டு இப்போ எதுக்கே எந்திரிக்கிற அப்படி மாதிரி கேட்குறான். இங்கே பாரு ஜங்குக் சாவடிச்சிருவேன் வெளியே போ. ஓ சாவடிச்சிருவீங்க மேடமுக்கு அவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்கா அப்படி மாதிரி உங்கள் கையை பிடிக்கிறான். பார்த்தா அவ்வளோ குட்டியாக இருக்கா. அவன் கைக்கு முன்னாடி உங்கள் கை அப்படியே டவுனோண்டு இருக்குது. நீங்கள் அப்படியே கைக்கு விடு அந்த மாதிரி சொல்கிறீங்க. என்ன நான் கையை பிடிச்சேன்னா அந்த மாதிரி கேட்குறான். ஜங்குக் வெளியே போ. யாராவது இப்படி நம்ம லாக் பண்ணிட்டு உள்ளே இருக்க தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க அவ்வளோதான் நம்மளை கொன்னுடுவாங்க. ஏச்சு வெளியே போடா அப்படி மாதிரி சொல்கிறீங்க. ஜங்குக் அப்படியே அவங்கள பார்த்துட்டு முடியாது நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு மாதிரி அவன் பண்ணி பெட்டில் படுத்துக்கிறான். நீங்கள் அப்படியே ஜங்குக் இப்போ எதுக்கு இங்கே இருக்க அப்படி மாதிரி சொல்கிறீங்க. இன்னும் 10 நாளில் நான் ஊருக்கு போகிறேன் அப்படி மாதிரி சொல்கிறான். ஊருக்கா? ஆமாம் நாங்களாம் கொரியாக்கு போகிறோம். தெரியாது உனக்கு? தெரியும். மாமா போகிறான்னு தெரியும். நீமா போகிற? ஆமாம் நான் தான் போகிறேன். எங்கள் அப்பா போகிறாருன்னா நானும் போய் தானே ஆகணும். அதுவும் இல்லாமல் எனக்கு அங்கே தான் நல்லாயிருக்கும்னு தோணுது. ஏன்னா அங்கே நல்லா அழகான பொண்ணுங்களாக இருப்பாங்க. லைக் எனக்கு ஏற்ற மாதிரி செம்மையான பொண்ணுங்களாக இருப்பாங்க. நான் தான் இங்கே தேவையில்லாமல் இந்தியாவில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். ஓ ஓஹோ அப்படிங்களா சரிங்க கிளம்புங்க. ஃபஸ்ட்டு ரூம் டோரை வந்து ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் வெளியே போங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஜங்கு அப்படியே ஏன் மேடமுக்கு போசஸ் ஆகுதா? எனக்கு ஏன்டா ஆகணும்? எனக்கு ஏன் ஆகணும்னு நான் கேட்குறேன். உனக்கு தான் கொரியன் கேர்ள்ஸ் இருக்காங்களே அவங்க வந்து பொசிசிவ் ஆவாங்க எல்லாமே ஆவாங்க. நீ அங்கே போ இப்போ என் ரூம்லேருந்து வெளியே போ அப்படின்னு சொல்கிறீங்க. என்ன யார் அப்படிமா உங்கள் சீக்கில் கை வைக்கிறான். நீங்கள் வந்து சிறுப்பில் அடிப்பேன் என் மரியாதை கையிடு அப்படிமா தட்டி விட்றீங்க. அவன் அப்படியே ஒய்யான் அப்படி மாதிரி அப்படியே கிட்ட வரான். நீங்கள் அப்படியே இது பாரு ஜங்கு தள்ளி போய்ட்டு இவ்வளோதான் உனக்கு மரியாதை அப்படிமா சொல்கிறீங்க. என்னடி என்ன அப்படிமா சொல்லிட்டு அப்படியே கிட்ட வரான். நீங்கள் அப்படியே ஜங்கு தள்ளி போய் என்னால் முடியல தள்ளிப்போ. என்ன முடியல லூஸ் மாதிரி பேசாத போடா அப்படிமா சொல்கிறீங்க. இருடி அப்படி மாதிரி உங்களை பிடிச்சி அப்படியே வந்து கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான். நீங்கள் அப்படியே பேன்னு பார்த்துட்ருக்கீங்க. பெக்கா மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் அவன் பாட்டி கிஸ் பண்ணிட்டுருக்கான். நீங்களா பக்கன்னு முடிச்சுட்ருக்கீங்க. கிஸ் பேக்கும் பண்ணல அவனை தடுக்கவும் இல்லை எதுவுமே இல்லை. நீங்கள் கம்முன்னு உட்காந்துருக்கீங்க. அப்படியே அவன் அப்படியே கிஸ் பண்ணிட்டு நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் 10 வயசில் அடித்தப்போ பேக் கிஸ் பண்ணி அந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் அப்படியே அவன் முதுகுலே அடிக்கிறீங்க. என்னடா பேசுகிற? என்னடி உண்மை தானே உனக்கு 10 வயசு இருக்கும். அப்பயே எழுதி வச்சு கிஸ் அடித்தான். அப்போ பேக் கிஸ் பண்ணபடி நீ எல்லாம் உனது தான். ஒரு வாட்டி பண்ணியிருந்தா பரவாயில்ல. நீ பல வாட்டி பண்ணால் பழகிருக்கும். அதனால தெரியாமல் பண்ணியிருப்பேன். நீ வெளியே போயான் அப்படின் மாதிரி சொல்கிறீங்க. அவன் அப்படியே இதுக்கப்புறமும் வெளியே போகணுமா அப்படின் மாதிரி கேட்குறான். சாவடிச்சிருவேன். எங்கள் அம்மா மட்டும் வந்ததுன்னு வச்சுக்கோயேன் இங்கே உன்னை எதுவும் பண்ணாது. நீ வந்து அதோட ஆசை அன்னமையன். ஆனால் என்ன அப்படியே தோலை உரிச்சு இந்த ஃபேன் தொங்க விட்றான். வெளியே போ அப்படின் மாதிரி சொல்கிறீங்க. அவன் அப்படியே என்னவோ என் வெளியே போ சொல்கிற அப்படிமா சொல்கிறான். அதுதான் நீங்கள் லாஸ்ட்டாக ஜங்குக்கை பார்த்தது. அன்றைக்கி வந்து உங்கள் பாட்டிக்கு வந்து உடம்பு சரியில்லை. அதாவது உங்கள் அப்பாவோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு உங்களை மட்டும் வந்து உங்கள் அப்பா கூப்பிட்டு போயிருப்பார். பாட்டி வந்து பார்க்கணுன்னு சொல்கிறாங்கன்ட்டு. அந்த 10 நாளுமே நீங்கள் வந்து உங்கள் பாட்டியை பார்த்துட்டு தான் இருந்திருப்பீங்க. அதுக்குள்ளே ஜங்குக்கு வந்து கிளம்பி போயிட்டான். நீங்கள் ஊருக்கு வரத்துக்குள்ள உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிருக்கும். என்னடா இவன் சொல்லாமல் கொள்ளாமல் போயிட்டான்னு உங்களுக்கு அவ்வளோ கோவம் ஜங்குக்கு மேலே. அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணாலும் மெசேஜ் பண்ணாலும் நீங்கள் வந்து ரிப்ளை பண்ணாததுக்கப்புறமா தான் உங்களுக்கு ஃபோன் வாங்கி கொடுத்துருப்பாங்க. உங்கள் அம்மாக்கிட்ட வந்து என் நம்பர்லாம் கொடுக்காத அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. உங்கள் அம்மாவும் தரலை ஓகேவா. அதனால் வந்து உங்கள் அம்மாட்ட பேசினாலும் உங்கள் அப்பாட்ட பேசினாலும் நீங்கள் வந்து வாங்கி பேச மாட்டீங்க. வெறும் உங்கள் அம்மாட்ட பேசுவீங்க, மின்னாட்ட பேசுவீங்க, உங்கள் மாமாட்ட பேசுவீங்க, அவ்வளோதான். அது ஜங்குக்கிட்ட கொடுக்குறேன்னா நீங்கள் வச்சுட்டு போயிடுவீங்க. கம்முன்னு வச்சுட்டு போயிடுவீங்க. அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்திருக்கோம். இப்போ அப்படியே ஜங்குக்கு வந்து ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ணிட்டுருக்கா. நீங்கள் அப்படியே ஜங்குக்கை தள்ளி விட்டுட்டு முறைதே தள்ளிப்போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு போனீங்க. ஜங்குக்கு அப்படியே உங்கள் ஹேண்ட்ஸை பிடிச்சிரு. எதுக்கடியும் உனக்கு கோவம் எதுக்கு என்கிட்ட பேச மாட்டேறேன்? இந்த 4 வருஷமாக நானும் கால் பண்ணுறேன், டெக்ஸ்ட் பண்ணுறேன், எதுக்குமே ரிப்ளை பண்ணல. மின்னா கிட்ட கூட உன் நம்பர் இருக்கா? நான் என்கிட்ட கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி வச்சுருக்கேன்ல அப்படி மாதிரி கேட்குறான். நீங்கள் அப்படியே பார்த்துட்டு மின்னா கிட்ட என் நம்பர் இருக்குன்னு உனக்கு தெரியுமா? தெரியும்.
ஓ! அப்போ வாங்கி எனக்கு டெக்ஸ்ட் பண்ண ட்ரை பண்ணல? ஆ அதுக்கும் நீ பேயாட்டம் ஆடுவ. எதுக்கு? அப்படின்ற மாரி சொல்றான். ஓ! அப்ப என் நம்பர வாங்கணும்னு இது கூட தோணாத அளவுக்கு நான் உனக்கு ஒண்ணுமே இல்லாதவள் ஆயிட்டேன்ல. ஆ அங்க போயிட்டு உனக்கு வந்து புது கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் கெடைச்சதும் நான் தேவையில்லாதவள் ஆயிட்டேன். அப்படிதானே ஜங்குக் அப்படி மாரி கேட்குறீங்க. ஜங்குக் அப்படியே பல்ல உடைப்பேன்டி, பல்ல உடைப்பேன். எனக்கு எப்பவுமே நீ மட்டும் தான் அப்படின்ற மாரி சொல்றான். அப்படியே அவங்க வந்து சீக்ஸ் வந்து கேஷ் பண்றான். நீங்க அப்படியே கையெடு ஜங்குக் இதெல்லாம் இங்க வேண்டாம். எல்லாத்தையும் நான் கேள்விப்பட்டுட்டு தான் இருந்தேன். என்ன நீ கேள்விப்பட்ட? ஆ நல்லா கேள்விப்பட்டேனே. அதான் உன் ஃப்ரெண்டு யாரு அவ? இந்த யோஞ்சன். அவன் கூட சேர்ந்துட்டு பப்பு, பொண்ணுங்கன்னு சுத்திட்டு இருந்தியாமே. அது நான் இல்லடி. ஃபெலிக்ஸ் போவான்டி. நடிக்காத ஜங்குக். கூட நீயும் தானே போன. அப்ப நீயும் தானே அந்த பொண்ணுங்களெல்லாம் பார்த்துருப்ப. நீயும் தானே வாய மூடு. இதுக்கு மேலே எதுவும் பேசாத. என்ன வாய மூடு. இப்போ என்கிட்ட பண்ணலாம் இல்லை என்கிட்ட பண்ணலான்னு என்ன நிச்சயம் அப்படின்னு கேட்குறீங்க. அவன் அப்படியே அவ்வளோதான். ஜங்குக் செம்ம கோவம் வந்துச்சு. அவன் அப்படியே திருப்பி உங்களை பிடிச்சி செம்மையாக ஒரு இந்த வாட்டி வந்து ஒரு லவ்வு அது எதுவுமே இல்லை. அப்படியே ரொம்ப ரஃப்பாக கிஸ் பண்ணுறான். உங்களுக்கு அப்படியே லிப்ஸ் எல்லாம் வலிக்குது. உங்களுக்கு வந்து சைடில் வந்து இதுவே ஆயிடுச்சு. ப்ளீடே ஆகுது உங்களுக்கு. நீங்கள் அப்படியே தள்ளிவிட்டு வலிக்குதுடா பட்டி இங்கே போ ரத்தமே வருது அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. வரட்டும். எவ்வளோ எப்படி பேசுகிற நீ? ஆ உன்னை கிஸ் பண்ணது இது வரைக்கும் உன்னை மட்டும் தான் நினச்சிட்ருக்கோம். என் சத்தியமாக உண்மைதான். நான் ஃபெலிக்ஸ் கூட வந்து பப்புக்கு போவேன் தான், பொண்ணுங்களை சைட் அடிப்பேன் தான். நான் இல்லைன்னா சொல்லலை. ஆனால் இது வரைக்கும் ஒருத்தையும் கூட நான் தொட்டது கூட கிடையாது. எவ்வளோ மணியும் சுண்டு விரல் கூட பட்டது கிடையாது. எனக்கு பிடிச்ச ஒரே பொண்ணு நீ மட்டும்தான். நான் தொட்ட ஒரே பொண்ணு நீ மட்டும்தான். என் புரியுதா? தேவையில்லாமல் பைத்தியக்காரி மாதிரி வந்து என்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க. இந்த வாட்டியாவது கிஸ் தான் பண்ணேன். அடுத்த வாட்டி சப்புன்னு கண்ணத்தில் அடைஞ்சிருக்கேன் பார்த்துக்கோ அப்படிமா சொல்லிட்டு அவன் பாட்டு போகிறான். நீங்கள் அப்படியே ஐயோ கோச்சிக்கிட்டானா அப்படின்ற மாதிரி பின்னாடியே போகிறீங்க. அப்போ அப்படியே அவன் பாட்டு போடி தான் அப்படின்ற மாதிரி போய் கது வந்து உங்கள் மூஞ்சிலே சாத்திருப்பான். நீங்கள் அப்படியே ஐயோ கோச்சிக்கிட்டான் அப்படின்ற மாதிரி வந்து ரூம் வாசலில் நிற்கிறீங்க. நீங்கள் அப்படியே ஸ்லோவாக ஜங்குக் டோர் ஓப்பன் பண்ணேன் அப்படிமா சொல்கிறீங்க. ஜங்குக் அப்படியே மரியாதையே போயிடுவாயான். அடி வாங்கியே சாவாத என்கிட்ட அப்படிமா சொல்கிறான். ஜங்குக் சாரி, நான் அப்படி சொல்லியிருக்கக்கூடாதா. நான் எதுவும் ஒரு ஆதங்கத்தில் சொல்லிட்டேன். நீ 4 வருஷமாக என்கிட்ட பேசவே இல்லை. சாவடிச்சிருவாயான். என்கிட்ட பேசாமல் வந்தது நீ தான். நான் உன்கிட்ட பேசணும்னு எவ்வளோ ட்ரை பண்ணியிருப்பேன். யோசிச்சு பாரு. ஒரு வாட்டி அம்மா நான் நீ தான் பண்ணுறேன்னு நான் வேணே ஃபோன் எடுத்தாலும் என் வாய்ஸை கேட்டோடனே கட் பண்ணிட்டு போயிடுவேன் நீ. அப்புறம் பண்ணுறேன்னு கூட சொல்ல மாட்டேன். நீ பாட்டுன்னு கட் பண்ணிட்டு போயிடுவேன். அவ்வளோ பண்ணலை நீ எனக்கு. அப்போவும் நான் நீ தான் வேணும்னு வந்து நின்னா நீ பண்ண என்ன 2 நாளாக கண்டுக்க மாட்டேன்ற, என்கிட்ட பேச மாட்டேற, என்னை பார்க்க மாட்டேற, என்னடி நினச்சிட்ருக்க? இப்போ வந்து வேறு எவ்வளோது பிடிச்சிட்டியான்னு நீ என்கிட்டயே கேட்குற. இல்லை ஜங்குக் நான் அப்படி கேட்கல. ஓ சரி, நீ வந்து வேறு எவ்வளோது பிடிச்சிட்டியான்னு கேட்கல. ஆனால் நீ என்ன கேட்ட? நீ என்ன வார்த்தை கேட்ட அப்படிமாதிரி சொல்கிறான். நீ அப்படியே நான் கேட்டது தப்பு தான் சாரி அப்படிமாதிரி சொல்கிறீங்க. ஓ சாரி நீங்கள் வச்சுக்கோயேன். என்கிட்ட தூக்கிட்டு வந்துடாத உன் சாரி கீனேலாம். வெளியே போ. நான் வெளியே தான் நிற்கிறேன். ஷப்போ உன் ரூம் போடி அப்படி மாதிரி சொல்கிறான். நீங்கள் அப்படியே சரி போடா அப்படி மாதிரி நீங்கள் பாட்டு ரூமுக்கு போயிட்டீங்க. ஜங்குக் அப்படியே ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு டோர் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நீங்கள் அங்கே இல்லை. அடி பாவி போன ஒரு கோவத்தை சொன்னால் நிஜமாக கிளம்பி போயிடுவேடி. இந்த மாதிரி தலையெழுத்து இதெல்லாம் கட்டிக்கிட்டு நான் என்ன பாடுபட போகிறேனோ அப்படின்ற மாதிரி அவன் பாட்டு போய் படுத்துடுறான். எப்படியும் இந்த நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நீங்களும் ஜங்குக்கு பார்க்கல, ஜங்குக்கு அவங்கள பார்க்கல. லைக் ஒரே டைனிங் டேபிளில் தான் எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. உங்கள் அம்மா வந்து சாப்பாடு வந்து போட்டு எல்லாேருக்கும் வந்து சர்வ் பண்ணுறாங்க. உங்கள் அத்தையும் சர்வ் பண்ணுறாங்க. எல்லோரும் சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஆனால் நீங்கள் ஜங்குக்கை நிமிர்ந்து பார்க்கல, ஜங்குக்கு உங்களை நிமிர்ந்து பார்க்கல. 2 பேருக்கும் வந்து ஒரு ஈகோ. அவன் கோச்சிக்கிட்டாங்கன்னு நீ உங்களுக்கும் அவள் தானே பண்ணுறான் அப்படின்ற மாதிரி அவனுக்கும் 2 பேரும் இப்போ வந்து செம்ம ஈகோவில் வந்து உட்காந்துருக்கீங்க. ஈகோ பிடிச்சிச்சு ஈகோ. தேங்க அப்படி பார்த்துட்டு வேணுமா? ஏன்னா நம்ம 2 பேரும் வெளியே போகலாமா? எங்க? அந்த மாலுக்குடி உனக்கு ரொம்ப பிடிக்கல அங்கே போகலாம் அப்படி மாதிரி சொல்கிறான். நீங்கள் அப்படியே ஜங்குக்கை பார்க்குறீங்க. ஜங்குக் கண்டுக்கவே இல்லை. நிமிர்ந்து கூட பார்க்கலாம். பானு கம்மன்னு சாப்பிட்டுட்ருக்கான். நீங்கள் அப்படியே சரி மாமா போகலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. தேங்க கண்ணு மூடியெல்லாம் பிதுங்குது. என்ன இவ மாமான்லாம் கூப்பிட்றா, எப்பவுமே கரடி பையா அப்படி இப்படின்னு கூப்பிடுவா, இப்போனா மாமான்லாம் கூப்பிட்றா அப்படின்னு மாதிரி பார்க்குறான். ஜிமின் அப்படியே அப்போ என்ன மாமான்னு கூப்பிட மாட்டியா அப்படின்ற மாதிரி கோழி குஞ்சு கேட்குது. நீங்கள் அப்படியே அச்சோ ஜிமின் மாமா நான் உன்னையும் மாமான்னு கூப்பிட்றேன் அப்படி மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் அம்மா அப்படியே பார்த்துட்டு அப்பா இப்போ தான் என் பொண்ணுக்கு புத்தி வந்திருக்கு அப்படி மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் அப்படியே ஜங்குக்கு வந்து சைட் ஐஸில் பார்க்குறீங்க. அவன் கண்டுக்கவே இல்லை. அவன் பாட்டு சாப்பிட்டுட்ருக்கான். நீங்கள் அப்படியே
நாய் பொங்கல் எப்படி வலிச்சு கட்டுது பாரேன். நான் இங்கே 2 பேரும் மாமான்னு கூப்பிட்டுருக்கேன். உனக்கு பொசஸ் ஆகலையா ஜங்குக் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க. அவங்க அம்மன் சாப்பிட்டு கை கழுவிட்டு மேலே போயிட்டான். நீங்கள் அப்படியே அட்ட பாவி அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க. ஜிம்மின் அப்படியே அப்போ நானும் வரட்டா அப்படி மாதிரி கேட்குறான். தயங்க அப்படியே நீ எதுக்கு அப்படி மாதிரி கேட்குறான். என்னடா அது எப்படி ஒரு பொம்பளை பிள்ளைய சரி ஓகே பையன் வந்து பொண்ணுலாம் கிடையாது நான் பார்க்க பொண்ணு மாதிரி இருக்கா இப்படி நான் எப்படி உன் கூட தனியாக அனுப்ப முடியும் அப்படி மாதிரி சொல்கிறான். நீங்கள் அப்படியே ஜிமன் மாமா அப்படி மாதிரி சொல்கிறீங்க. சரிடி தங்கம் அப்படி மாதிரி சொல்கிறான். ஜங்குக் இது எல்லாத்தையும் வந்து மேலேருந்து பார்த்துட்டு தான் இருக்கா. அப்படியே பார்த்துக்கிட்டு எரியுது. ஒன்றும் சொல்ல முடியல. நீங்கள் அப்படியே ஜிமின் மாமா அப்படி மாதிரி சொல்லியிருக்கீங்க. அப்படியே பார்த்துக்கிட்டு ஒரு நாள் என்ன ஜங்குக்குன்னு தவிர வேறு மாமா கீமா ஏதாவது கூப்பிட்ருப்பியாடி அப்படி மாதிரி பார்த்துட்ருக்கான். நீங்கள் அப்படியே மீனா நீ வரியா அப்படி மாதிரி கேட்குறீங்க. அதான் தேவங்க நான் வரக்கூடாதுன்னு சொல்கிறாரே. ஐயோ உன்னை நான் போய் சொல்வேனா செல்லம். அது இதோ இந்த கோழி குஞ்சுக்கு உன்ன இல்லை நீயும் நானும் ஓயன்னு போகலாம் அப்படின்னு மாதிரி தேவங்க வந்து சொல்கிறான். கரடி குட்டி நான்டா உனக்கு பாவம் பண்ணேன் அப்படின்னு மாதிரி ஜிம்மில் வந்து கேட்குறான். கோழி குஞ்சு நீலாம் வரக்கூடாது அப்படி மாதிரி 2 பேரும் அடிச்சுட்டு உருள்றாங்க. நீங்கள் இப்படி ஐயோ ஸ்டாப் என் கூட வரத்துக்கு எல்லாருக்கும் ஆசையாக இருக்கும் தெரியும். நான் ஒரு ஸ்டாருன்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. 3 பேர் தூண் துப்புறீங்க. சரி ஓகே இதெல்லாம் நமக்கு பழக்கப்பட்டதான் அப்படின்ற மாதிரி அதை தொடச்சி போட்டு நம்ம 3 பேச்சு நம்ம 4 பேருமே போவோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அப்படிதான்றேன் நம்ம 4 பேருமே வெளியே போகிறோம் இன்றைக்கி ஃபன் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் அம்மா போய் பார்த்துட்டு உனக்கு வேலை இல்லையா இன்றைக்கி? நான் இதுக்கப்புறமா நம்ம பயபிள்ளைங்கள இந்த ஊரில் இருக்க வரைக்கும் லீவ் போட போகிறேன். அவன் உனக்கு ஓனரு உனக்கு பாட்டி இவ்வளோ லீவு கொடுக்குறான் அதெல்லாம் அப்படிதான் அப்படி மாதிரி நீங்கள் வந்து சிரிச்சுக்கிறீங்க. உங்கள் அம்மா அப்படியே நல்லா சிரித்து சீரக மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க பாட்டு போகிறாங்க. இந்த மம்மி மட்டுமே போதும் நம்மளை டேமேஜ் பண்ண அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து நோட் பண்ணிட்டு உட்காந்துட்ருக்கீங்க. இப்படி வந்து கொஞ்ச நேரம் ஆகுது. எல்லோரும் பறக்க கிளம்பியாச்சு. யாருமே ஜங்குக்கும் ஒரு வார்த்தை கூட வரியாடா அப்படின்னு ஒரு வார்த்தை கூட கேட்கல. தயம் வந்து நல்லா கிளம்பி மன்மதராசா அழகாக கிளம்பி நின்றுட்டார். பர்ஃப்யூம்லாம் அடிச்சுட்டு அபுஸ்க்குன்னு அடிச்சுட்டு அப்போ தான் ஜங்குக்குன்னு ஒரு ஜீவன் வந்து பெட்டில் உட்காந்து ஃபோன் பார்த்துட்டு இருக்கதே அவன் கண்ணுக்கு தெரியுது. அவன் அப்படி திரும்பி ஜேகே என்ன தயம் நாங்களாம் மால் போகிறோம் வரியா? இப்போ தான் அவன் கண்ணுக்கு தெரியலண்ணா அப்படிமே கேட்குறான். இல்லைடா நாங்களாம் கீழே வந்து பேசிகிட்டு இருந்தோம் நீ அப்போ இல்லைல்ல அதனால் நான் வந்து உன்கிட்ட கேட்க முடியல வரியா அப்படிமாரி கேட்குறான். ஜங்குக்கு அப்படியே நீங்கள் தானே பிளான் பண்ணீங்க. நீங்கள் 4 பேர் தானே எப்போவுமே டீமு. என்னை எப்பவுமே தனியாக விட்டு தான் போவீங்க. நீங்கள் 4 பேர் தான் எப்பவுமே ஒன்றா இருப்பீங்க. இப்போ மட்டும் இதுக்கு என்னை கூப்பிட்டு சேர்க்குறீங்க. போங்க நீங்களே போங்க. நீங்கள் தான் பிளான் பண்ணீங்க நீங்களே போங்க. நான் வந்தால் தேவையில்லாமல் எல்லாேருக்கும் டிஸ்டர்ப் ஆகும் அப்படிமாதிரி சொல்கிறான். ஜங்குக் அப்படிலாம் கிடையாது. நீ எப்போவுமே சின்ன வயசுலேருந்து சைலண்ட்டு எங்கள்கிட்டலாம் அவ்வளோவா சேர மாட்டேன் அதனால் வந்து அப்படி இருந்திருக்கோம். இப்போ அப்படிலாம் இல்லைல்லடா வா அப்படிமாதிரி சொல்கிறான். ஜிம்முன்னு பார்த்துட்டு ஆமாம் ஜங்குக் வா அப்படிமாதிரி ஜிம்முன்னு சொல்லவும் இல்லை அது வந்து செட் ஆகுமான்னு தெரில அப்படிமாதிரி ஜங்குக் சொல்கிறான். தேவங்க ஜிம்முன்னு அதெல்லாம் செட் ஆகும் 5 பேரும் ஒன்றா போகலாம் வா இதுக்கப்புறமாவது நீ எங்கள் கூட வந்து ஒன்றா எங்கள் கேங்கில் சேருவா அப்படின்ற மாதிரி எழுதிட்டு போகிறாங்க. தேவங்க அப்படி அப்போ நம்ம ஃபஸ்ட்லேருந்து ஒரே கேங் இல்லையா அப்படி மாதிரி குழந்த அப்பாவே கேட்குது மூஞ்சி வச்சுட்டு. ஜங்குக் அப்படி பார்த்துட்டு என்ன நீ குழந்த மாதிரி பண்ணுற அதை பற்றி நீ பேசவே கூடாது அப்படி மாதிரி தேவங்க சொல்லிட்டு அப்படியே போகிறான். ஜங்குக்கு சிரிப்பு தான் வருது. ஜிமின் அப்படி ஆமாம்மா குழந்த இருக்கிறதுலாம் நீ பேசவே கூடாது அப்படின்னு மாதிரி ஜிமினும் சொல்லிட்டு போகிறான். எல்லோரும் வந்து அப்படியே வந்து காரான வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் அப்படியே தேவதை போல் வந்து ஒரு ஷார்ட் குத்தி போட்டு அப்படியே அழகாக வந்து பெரிய பெரிய இயரிங்ஸ் போட்டு அப்படியே ஃப்ரீ ஹேர் விட்டு அப்படியே மாதம் வரீங்க. ஜங்குக்கு பேனு வந்துட்டுருக்கான். ஜிம்மில் அப்படியே க்ளோஸ் த டோர் அப்படின்ற மாதிரி க்ளோஸ் பண்ணி வரான். ஜங்குக்கு அப்படியே ஐயோ வெளியே வரைக்கும் தெரியுதா அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு இருக்கான். நீங்களும் முன்னாமல் அப்படியே இறங்கி வந்துட்டு அப்படியே ஜங்குக்கு பார்த்து நீங்கள் ஷாக்கு ஐயோ இவனை ஏன்டா இழுத்தீங்க அப்படி மாதிரி இருக்கு உங்களுக்கு. நீங்கள் அப்படியே தேங்க பார்த்துட்டு வேணும்னே என்ன தேங்கம்மா ஜங்குக்கும் நம்ம கூட வரானா அப்படி மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஜங்குக்கு அப்படி அட்டி பாவி அவனை மாமான்ற என்ன மட்டும் ஜங்குக்குன்ற அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். தேங்க அப்படியே ஆமாம் அவன் மட்டும் தனியாக இருக்கான்ல வயன்மா அப்படிமா சொல்கிறான். ஆமாம் மாமா அவனும் தனியாக தான் இருக்கான். சரிப்பா அவன் போனால் போது வந்துட்டு போட்டோம் அப்படின்னு மாதிரி நீங்கள் போய் ஜாலியாக போய் காரில் உட்காந்துட்டீங்க. ட்ரைவ் பண்ணுறது வந்து நம்ம தயங்க பக்கத்தில் வந்து நீங்கள் உட்காந்துருக்கீங்க முன்னாடி. பின்னாடி வந்து மிச்சம் 3 பேர் வந்து உட்காந்துருக்காங்க. இப்படி வந்து மாலுக்கு போகிற கார் வந்து ட்ராவலாக எப்படி வந்து மாலுக்கு போகுது. செம்ம ஃபன்னாக வந்து போயிட்டுருக்கு. 4 பேரும் செம்மையாக வந்து ஜாலியாக வந்து மாலை வந்து சுற்றி பார்க்குறீங்க. அப்படியே வந்து ஷாப்பிங் பண்ணுறீங்க. தயவுக்கு வந்து நீங்கள் ட்ரெஸ்லாம் தயவுக்கும் ஜிம்முக்கும் நீங்கள் வந்து ஷர்ட் வாங்கி கொடுத்துருப்பீங்க. ஜங்குக்குன்னு ஐயோ கரண்ட்டு போயிடுச்சுடா. எனக்குன்னே இப்படிப்பட்ட சோதனைலாம் வருமா என்னன்னு தெரில. நானே வந்து திக்கி திணறி அங்கங்கே விட்டு மோதி கதையை எப்படியோ கொண்டு போயிட்டுருக்கேன். இந்த கரண்ட்டு போய் வீட்டில் இருக்கிற எல்லாரையும் எழுப்பி விட்டு என்னை சாவடிக்குது. சாரிடா நான் ரொம்ப
இன்டரப்ட் பண்ணிட்டே இருக்கேன் ஸ்டோரியை. சரி, நம்ம பேக் டு ஸ்டோரி. நீங்கள் வந்து அப்படி 4 பேர் தானே, இல்லையா 5 பேர் வந்து ஜாலியாக வந்து ஃபன் பண்ணிவிட்டு ஈவினிங் போல் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் காலேருந்து போகிறீங்களே, நல்லா லஞ்செல்லாம் வெளுத்து கட்டியிருப்பீங்க. ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு அப்படியே ஜம்முன்னு வந்து வரீங்க. மொத்த பேக்கையும் நம்ம ஜங்குக்கு தான் தூக்கிட்டு வரோம். கொஞ்சம் வந்து ஜிம்மின் கையில் இருக்குது. அவ்வளோதான். நீங்கள் 3 பேர் மிச்சம் இந்த மினா தையாங் பையன் இவங்களுக்குலாம் வந்து வளர்ந்ததா நினைப்பே கிடையாது. அதுங்க 3 ஜாலியாக கை வீசின்னு 3 ஜாலியாக வந்து வீட்டுக்குள்ளே வருதுங்க. உங்கள் அம்மா அப்பாலாம் பார்த்துட்டு என்ன 3 பேர் ஜாலியாக வரீங்க அப்படிமே கேட்கும்போது, இன்னைக்கு இங்கெல்லாம் போகிறோம் அங்கெல்லாம் போகிறோம், நீங்கள் பண்ண உட்காந்து குழந்த மாதிரி நரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. இங்கே போனோம் அங்கே போனோம் இப்படி நினச்சி அப்படி நினச்சி அவங்க வந்து ஒரு பொண்ணை பார்த்து ஃப்ளர்ட் பண்ணியிருப்பான். அந்த பொண்ணு வந்து போட லூஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கோம். இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. ஐயோ தயங்க மூஞ்சி, இது கரடி பையன் மூஞ்சை பார்த்துருக்கணும்ப்பா நீங்கள். ஐயோ எனக்கு ஒரே சிரிப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். உனக்கு என்னடி அவ்வளோ சிரிப்பு பண்ணிக்குட்டி அப்படி மாதிரி தாங்க கேட்குறான். டே பட கரடி குட்டி, நீ வந்து ஹேண்ட்ஸமாக இருக்கேன், நான் ஹேண்ட்ஸம்னு தெரியவல்ல பத்தியா, அந்த பொண்ணு படா லிஸ்ன்ட்டு போயிடுச்சோன்னு அப்படி மாதிரி சொல்கிறீங்க. இப்போ அடி பண்ணிக்குட்டி அப்படி மாதிரி அவன் வந்து இப்போ டேமேஜ் ஆகிட்டான். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதனால கம்முன்னு உட்காந்துட்டு இருக்கான் ஒரு பக்கம். ஜங்குக்கு தான் சிரிப்பாக வருது. அவன் கம்முன்னு போய் எல்லாத்தையும் ரூமில் வந்து என்னத்தை எங்கே வைக்கிறதுனே தெரியல. அவன் கம்முன்னு அவன் ரூம்லேயே எல்லாத்தையும் வச்சுட்டு கம்முன்னு கீழே வந்து உட்காந்துருக்கான். லைக் சின்ன வந்து ஜங்குக்கு வந்து ரொம்ப சைலண்ட். பட் உங்ககிட்ட மட்டும் ரொம்ப நாட்டியாக தான் பிஹேவ் பண்ணுவான். உங்களை வந்து தனியாக கூட்டிகிட்டு போய் கிஸ் பண்ணுறது, உங்களை வந்து நோண்டுறது, இதெல்லாம் வந்து ஜங்குக்கு ரொம்ப பிடிக்கும். மற்றபடி அவன் ரொம்ப சைலண்ட்டாக இருப்பான். அவனுக்கே தெரியாது அவன் ஏன் உங்ககிட்ட மட்டும் அப்படி இருக்கான் அப்படின்ட்டு. ஸ்கூலில் கூட அவன் அமைதியாக இருப்பான், ஆனால் உங்ககிட்ட மட்டும் தான் அப்படி இருப்பான். மற்றபடி நீங்கள் ஜிம்மினி இந்த தையாங்கு இந்த மீனா 4 பேரும் அறந்த வாழுங்க. ஆட்டம் போடுவோம் ஆட்டம் மட்டும்தான் போடுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் சுற்றிட்டு இருப்பீங்க. இப்போ வரைக்கும் அப்படி தான். நீங்கள் 4 பேர் செம்ம ஜாலியாக இருக்கீங்க. ஜங்குக்கு மட்டும் ஒரு ஓரமாக உட்காந்து உங்களை பார்த்து சிரிச்சிட்ருக்கான். லைக் நீங்களும் ஜிம்மினு எல்லாம் பேசும்போது கலாய்ச்சிட்ருக்கீங்க, மாற்றி கலாய்ச்சிட்ருக்கீங்க, மாற்றி கேட்க பக்கம் சிரிச்சிட்ருக்கீங்க. ஆனால் ஜங்குக்கு மட்டும் அதை பார்த்து லைக் நீங்கள் பண்ணுறத பார்த்து அந்த ஜோக்கை கேட்டு அவன் சிரிக்கிறானே தவிர அவன் வந்து அந்த கேங்கில் வந்து மிங்கிள் ஆகலை. எல்லா பேரண்ட்ஸும் பார்த்துட்டு அவங்களுக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஜங்கு ஏன்னா ஒரு குழந்தை மட்டும் தனியாக இருந்தால் அவங்களுக்கு கஷ்டமாக தானே இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும். அவங்க வந்து எத்தனையோ வாட்டி நீயும் போ அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பட் அவனுக்கு வந்து செட்டாக இருக்காது. அவன் வந்து அவனோட ஓன் வேர்ல்டில் இருக்குது, அவனுக்கு பிடிச்சிருக்கும். அதனால் இப்போவும் உங்களை அப்படியே அட்மையர் பண்ணிட்டு பார்த்துட்டு இருக்கான். நீங்களும் தயாங்க திருப்பி அந்த ரிமோட் இதை பிடிச்சி அடிச்சிட்டு இருக்கீங்க. மாற்றி போட்டு உங்கள் கால் தயாங்க தலை மேலே இருக்குது, அவன் கால் உங்கள் தலை மேலே இருக்குது. 2 பேரும் மாற்றி உருண்டுன்னு இருக்கீங்க. அப்படியே ஜங்குக்கு சிரிப்பு தான் வருது இப்போ அதை பார்க்கும்போது. அப்படியே ஃபன்னாக முடிச்சுட்டு நைட் ஆகிடுச்சு. நீங்கள் ரூம்குள்ளே வந்து போகிறீங்க. ஜங்குக்கு அப்படியே உங்களுக்கு ஒரு டெக்ஸ்ட் பண்ணியிருப்பான். நீங்கள் அப்போ தான் பார்க்குறீங்க. அதாவது இன்றைக்கி இப்போ தான் என் நம்பரை வாங்கி டெக்ஸ்ட் பண்ணணும்னு தோணுது அப்படிங்கும்போது நீங்கள் அப்படியே சலிச்சுக்கிட்டே பார்க்குறீங்க. அதில் வந்து நைட்டு 11 நீ வந்து என் ரூமுக்கு வா அப்படிமா போட்டிருக்கு. பற்றி அவங்களுக்கு தைரியத்தை ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு மெசேஜ் ஹாய் ஓய்லாம் கிடையாது, ஸ்ட்ரெயிட்டாக ரூமுக்கு வாயா செருப்பல்லடி அப்படிமா பார்த்துட்ருக்கீங்க. முன்ன அப்படியே பார்த்துட்டு யார் எப்படிமே கேட்குறா. யாரும் இல்லை, சும்மா வந்து ஃப்ரெண்டு அப்படிமா சொல்கிறா. நீங்கள் வந்து சொல்கிறீங்க முன்ன அப்படி பார்த்துட்டு ஃப்ரெண்டா அப்படின்னு க்யூட்டாக கேட்குறான். நீங்கள் அப்படியே சிரிச்சிட்டு நிஜமாலே ஃப்ரெண்டு தாண்டி அப்படின்ற மாதிரி அவன் நோஸை வந்து பெஞ்ச் பண்ணுறீங்க. அவள் அப்படியே போய் சொல்லலாம் அது பையன், சத்தியமாக ஃப்ரெண்டு தான் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஃப்ரெண்டு இல்லைன்னு சொல்ல வந்தால் ஃப்ரெண்டு இல்லைன்னா சொல்ல வரல, ஃப்ரெண்டு தான் சொல்ல வந்தேன், ஓகேவா? அது கொஞ்சம் தொண்டை கிச்சு அப்படின்ற மாதிரி 2 பேரும் வந்து சிரிச்சிட்ருக்கீங்க. நீங்கள் அப்படி சைலண்டாக பா இதுக்கு மேலே இந்த ஃபோனை வச்சுட்டு இந்த வேலைக்கு ஆகுதுப்பா அப்படின்ற மாதிரி ஃபோனை வச்சுட்டு நீங்கள் அப்படியே படுத்துட்ருக்கீங்க. டைம் போக உங்களுக்கு வந்து ஹார்ட் ரேஸ் ஆகுது. ஐயோ இப்போ போகலன்னா அவன் வேறு நாளைக்கு பேயாட்டம் ஆடுவானே அப்படின்ற மாதிரி இருக்குது உங்களுக்கு. இங்கே பார்த்தா இந்த 3 திருப்பி உங்களை அமுக்கிச்சு. இந்த தயாங்கெலாம் சுத்தம். முன்னாவது பரவாயில்ல, காலு கை மட்டும்தான் அவன் மேலே இருக்குது. தயாங்கெலாம் சுத்தம். இது ஒரு பொண்ணு அப்படின்ற மாதிரி எண்ணமே கிடையாது. அவன் மொத்த பாடி உங்கள் மேலே தான் இருக்குது. அவன் பாடி பேன் படுத்தானே இருக்கான். அப்படியே நான் பொண்ணுடா, என்னடா இப்படி இருக்கீங்க, என் பேரண்ட்ஸும் இப்படி இருக்கா, ஐயோ முடியலடா என்னால் அப்படின்ற மாதிரி நீங்கள் படுத்துட்டு இருக்கீங்க. இப்போ தான் நீங்கள் பொண்ணுன்னு உங்களுக்கு ரியலைஸ் ஆகுது. ஏன்னா ஜங்குக்கு இருக்காப்புல, அதனால் நீங்கள் அப்படியே பேன் படுத்துட்ருக்கீங்க. கரெக்டாக 11 ஆகுது. உங்கள் ரூம் டோர் வந்து ஓப்பன் ஆகுது. நீங்கள் அப்படியே பேன் பார்த்துட்ருக்கீங்க. என்னடா இதுக்கு அது தானாக திறக்குது அப்படின்னு மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. ஒரு கருப்பு நிழல் வந்து உள்ளே வருது. அவ்வளோதான், உங்களுக்கு ஹார்ட்டு உயிரோடவே இல்லை, பறந்து போயிடுச்சு பரலோகத்துக்கு. நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே லைட்டாக மூன் லைட் வந்து அடிக்குது. அப்படியே நம்ம ஜங்குவோட அழகான இந்த மூன் ஃபேஸ்லேயே மூன் படும்போது எப்படி இருக்கும், பலப்பலான்னு ஜங்குக்கு தெரியுறாரு. நீங்கள் அப்படியே பேன் பார்த்துட்ருக்கீங்க. ஜங்கு கண்ணில் வெயிட் ஆகுது. இங்கே வந்து மின்னாவோட கை கால் இருக்கிறதுலாம் பிரச்சனை இல்லை.
இல்லை. இங்கே தையாங்கன்னு இந்த ஒரு கரடி பையன் இருக்கான்ல, அவன் பண்ணுறது தான். அவன் பாட்டு ஜாலியாக உங்கள் நெக்கில் மூஞ்ச வச்சுட்டு அவன் பாட்டு பார்த்துன்னு இருக்கான். கை கால் எல்லாம் உங்கள் மேலே தான் இருக்குது. ஜங்குக்கு அப்படியே கோவம் ரைஸ் ஆகுது. அவன் கையெல்லாம் முறுக்குறா. நீங்கள் பார்த்துட்டு ஐயையோ மலை ஏறுது சாமி மலை ஏறுது அப்படின்ற மாதிரி தையாங்கி எல்லாத்தையும் அச்சு பிடிச்சி தள்ளி விட்டு நீங்கள் அவனுங்களாம் தூங்கிட்டானுங்க, ஏச்சிக்க மாட்டானுங்க. இப்படியே வந்தாலும் ஏச்சிக்க மாட்டானுங்க. நீங்கள் அப்படியே எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு அப்படியே சைலண்ட்டாக போய் ஜங்குக்கு பக்கத்தில் நிற்கிறீங்க. ஜங்குக்கு அப்படியே கண்ணில் ரெட் ஆகிட்டு பார்த்துட்ருக்கோம் உங்களோட ஐயோ ஜங்கு ஊற்ற போகிறான் நமக்கு அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. ஜங்கு அப்படியே எதுவும் பேசலை. ஜங்குக்கு வாய் மூடு அப்படின்ற மாதிரி உங்கள் கையை பிடிச்சி தரன்னு எழுதுன்னு போகிறான். நீங்கள் ஐயோ உசிரே இல்லைடா என் கையில் யாராவது காப்பாற்றுக்கடா டே தயாங்க கேட்குறடே அப்படின்ற மாதிரி கத்திட்டே போகிறீங்க. நீங்கள் அப்படியே வெளில போயிட்டு ரூம் டோரை லாக் பண்ணி உங்களை அப்படியே டோர்லேயே லாக் பண்ணுறான். நீங்கள் அப்படியே ஜங்குக் அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. என்னடி பண்ணிட்டு நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்? அவன் எதுக்கும் மேலே அப்படி படுத்துட்டு இருந்தான். இல்லைடா சின்ன வயசுல அப்படி தூங்கி பழகிடுச்சு. பயம் ஜங்குக் நிஜமா உனக்கே தெரியும்ல, சின்ன வயசுலேருந்து நாங்கள் 4 பேரும் ஒன்றா தான் தூங்குவோம். அது அப்படியே பழகிடுச்சா. அவன் அப்படியே என்கிட்ட இருக்கான், அவ்வளோதான். இருந்தாலும் அவனுக்கு என்ன வயசு வேன்? அவனுக்கு என்ன வயசு? ஜங்குக் அதெல்லாம் அப்படி தான், கல்யாணம் ஆகலை, எல்லாம் இன்னும் குழந்த மாதிரி தானே இருக்கும். அதனால நாங்கள் அப்படியே இருக்கோம் விட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. எனக்கு புரியல. அவன் தான் கை கால் போகிறானா, அவனால் அதை எடுத்து விட முடியாதா? என்னால் எப்படி முடியும்? நான் உன்னை தொட்டால் மட்டும் ஜங்குக் கை வைக்காதுன்னு உன்னால் எடுத்து விட முடியுது. ஆனால் தையாங்க வச்சா உன்னால் முடியல. ஜங்குக்கு தப்பாக பேசாத. நான் தப்பாக பேசலடி, நான் தப்பாகவே பேசலை. நான் கேட்குறது உனக்கு புரியுதா? நான் உன் கையை தொட்டாலோ உன் இடுப்பை தொட்டாலும் நீ என்ன பண்ணுவேன்? ஜங்குக்கு என் கையை விட்டு என் இடுப்பை விடுன்னு கையை எடுத்து விடு. ஆனால் இப்போ அவன் மேலே கால் கையை போட்டு படுத்துக்கா. ஆனால் நீ கம்முன்னு படுத்துருக்கே, அப்போ எனக்கு எப்படி இருக்கும் அப்படிமே கேட்குறான். நீங்கள் அப்படியே அது அப்படி இல்லை ஜங்குக், சின்ன வயசுலேருந்து அது பழகிடுச்சு. அவன் கூடவே தான் இருக்கான். அவங்க என்னை டச் பண்ணுறது எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்காது. அவங்க என்னை அப்படி டச் பண்ணவும் இல்லை, அது எனக்கு டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆனதும் கிடையாது. அது எனக்கு பழகிடுச்சு. ஆனால் நீ டச் பண்ணுறது அப்படி இல்லை. நான் அவங்களெல்லாம் என்னோடதை தான் பார்க்குறேன். நான் அவங்க வேற ஒரு மனுஷங்க நான் கூட பார்க்கல. என்னோடய பார்ட் அவங்களாம். நான் இப்போ நான் என்னை எப்படி பார்க்குறேனோ அதே மாதிரி தான் அவங்கள பார்க்குறேன். நான் வேறு அவங்க வேறு கிடையாது. நாங்கள் எல்லாருமே ஒன்று அப்படின்ற மாதிரி பார்க்குறேன். அப்படின்னு இருக்கும்போது அவங்க என்ன அப்படி டச் பண்ணுறது எனக்கு தப்பாக தெரியல. அது ஒரு பையன் அப்படின்னு எனக்கு தெரியல, புரியுதா? ஆனால் நீன்னு சொல்லும்போது நீ ஒரு பையன், அதுவும் இல்லாமல் நீ எனக்கு பிடிச்ச பையன், புரியுதா? எனக்கு உன்கிட்ட ஷை ஆகுது. இதுவே வேற ஒரு பையன் வச்சுருந்தானா நான் சத்தியமாக நான் பெரிய பஜாரி மாதிரி கற்றுருப்பேன். அது நீன்றதுனால தான் நான் வெக்கப்பட்டுட்டு போகிறேன். உனக்கு புரியுதா இல்லையா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இது எல்லாமே ஜங்குக்கோட சீக்கை பிடிச்சா அவன் கண்ணை பார்த்து நீங்கள் சொல்லியிருப்பீங்க. ஜங்குக் அப்படியே நிஜமா சத்தியமாக ஜங்குக் சத்தியமாக சொல்கிறேன், உன்னை எனக்கு அவ்வளோ பிடிக்கும்டா. நான் உன்னை அவாய்ட் பண்ணல, உன்னை வேறு மாதிரிலாம் ட்ரீட் பண்ணல. அது ஒரு ஷை, அவ்வளோதான். நான் மற்ற நேரத்தில் பொண்ணு மாதிரி பிஹேவ் பண்ண மாட்டேன்றதுனால நான் பொண்ணு இல்லைன்னு ஆகிடாது. நான் பொண்ணு தான், புரியுது உனக்கு? எனக்கும் ஷை ஆகலாம் அப்படி மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அவன் அப்படியே அப்போ தான் அவனுக்கு கொஞ்சம் காம்டவுன் ஆகுது. அவன் அப்படியே ஓகே அப்படின்ற மாதிரி லாங் பிரெத் எடுத்துகிட்டு அப்படியே உங்களை பார்க்குறான். நீங்கள் அப்படியே ஹிஹி அப்படி மாதிரி பார்க்குறீங்க. இருந்தாலும் எனக்கு எவ்வளோ கோவம் வந்துச்சு தெரியுமா? சரி விட்டு, தயாங் தானே, நம்ம தேஷி தானே, நம்மளோட கட்டிக்குட்டி தானே அவன் அப்படி மாதிரி சொல்கிறீங்களா? அவன் அப்படியே உங்கள் லிப்ஸை நீங்கள் ஒரு மாதிரி பிடிக்கி வச்சுக்கிட்டு சொல்லியிருப்பீங்களா? அவன் அப்படியே உங்கள் லிப்ஸை பிடிச்சி அப்படியே குமிச்சு வச்சு அப்படி மாதிரி கிஸ் பண்ணுறான். நீங்கள் அப்படியே ஜங்கு கேடிப்பையா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜங்குக்கு அப்படியே இப்படிலாம் பேசுவீரி நீ? நான் பேசுவேனே, நான் இதுக்கு மேலேயும் பேசுவேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஐயோ அப்படின்ற மாதிரி ஜங்கு சொல்கிறான். 2 பேரும் அப்படியே சிரிச்சிட்ருக்கீங்க. நீங்கள் அப்படியே சிரிச்சிட்டு ஜங்குக்கோட ஐஸ்லேருந்து அப்படியே லிப்ஸை பார்த்துட்டு திருப்பி ஐஸை பார்க்குறீங்க. ஜங்குக்கு அப்படியே ஸ்லோவாக எங்ககிட்ட அப்படியே சாஃப்டாக கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். அப்படியே சாஃப்டாக ரொம்ப
ரொம்ப ரொமான்டிக்காக அந்த கிஸ் வந்து அப்படியே போயிட்டு இருக்கா. ஜங்குக்கோட ஹேண்ட்ஸ் அப்படியே உங்களை ஹிப்பில் அப்படியே வந்து ரப் பண்ணிட்டுருக்கா. நீங்கள் அப்படியே ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணுறீங்க. அவன் அப்படியே அவங்க 2 ஹேண்டையும் பிடிச்சி அவங்க ஹெட்டுக்கு மேலே பின் பண்ணிட்டு செம்மையாக ஒரு ஹேண்டில் பின் பண்ணிட்டு ஒரு ஹேண்டில் ரப் பண்ணிட்டு லிப் வந்து உங்களை கிஸ் பண்ணிட்டுருக்கு. தலைவன் வேறு மாதிரி பண்ணிகிட்ருக்கான். அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு உங்களால் சுத்தமாக ப்ரீத் பண்ண முடியல. நீங்கள் அப்படியே ஜங்குக்கை தள்ளி விட்டுட்டு என்னால் முடியல மாமா அப்படிமா சொல்கிறீங்க. ஜங்கா அப்படி பார்த்துட்டு கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படிமாதிரி கேட்குறான். நீங்கள் அப்படியே கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டேன்டி அப்படிமா சொல்கிறான். நீங்கள் அப்படி ஆனால் அவனால் எனக்கு தேவையில்ல, கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படிமா ஜங்கா கேட்குறான். நீங்கள் அப்படியே ஷையாக ஸ்மைல் பண்ணுறீங்க. எனக்கு இந்த ஷை ஸ்மைல்லாம் தேவையில்ல, கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படி மாதிரி உங்கள் சின்ன லிஃப்ட் பண்ணிட்டு கேட்குறான். ஓகேடா, இதோட இந்த பாட்டை முடிச்சுக்கிறேன். ஆக்சுவலாக இது 1 ஷாட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் எனக்கு வந்து இதை 2 ஷாட்டாக போட்டால் எப்படி இருக்கும், நல்லாயிருக்கும்ல. ஆல்ரெடி 1 ஹவர் ரொம்ப ஃபன்னாக போயிடுச்சு. இதுக்கு மேலே வந்து ஒரு ஹாப்பியான ஃபுல்ஃபில்லான எண்டிங் கொடுக்கணுன்னா கண்டிப்பாக 1 ஹவர் போகும். ஆனால் 2 ஹவர்ஸ் வந்து லைக் டவுன்லோட் பண்ணி அதை அப்லோட் பண்ணுற அளவுக்கு எனக்கு ஸ்பேஸ் இல்லை. அதனால் நம்ம வந்து இதை 2 ஷாட்டாக மாற்றிடலாமே, நல்லாயிருக்கும்ல. 2 ஹவர்ஸ்க்கு ஒரு 1 ஷாட் போட்டு 2 பாட்டாக போகலாம். நாளைக்கு வந்து இதோட செகண்ட் பார்ட் வரும். கண்டிப்பாக நாளைக்கு வந்து அப்லோட் பண்ணிடுறேன். அப்புறம் இந்த பார்ட் எப்படி இருந்துச்சு, 1 ஷாட்டாக ஆரம்பிச்சுட்டு 2 ஷாட்டாக முடிச்சுட்டேன், எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய் சராங்க.